பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the Lord's holy name. எங்களுடைய அழைப்பினை ஏற்று இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான சுவிசேஷ கூட்டத்தின் 3ஆம் நாளுக்கு வருகை தந்ததான உங்கள் யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசுவின் இனிய நாமத்தில் நாங்கள் வாழ்த்துதலை தெரிவிக்கிறோம். We welcome you all, accept our invitation and come to the third day of this blessed convention meetings in the sweet name of Lord Jesus Christ. நாம் இந்த நாட்களில் கர்த்தருடைய 7 கண்கள் என்கிறதான தலைப்பில் பரிசுத்த ஆவியானுடைய உதவியோடு தேவனுடைய திருவசனங்களை தியானித்து வருகிறோம். In these days we are meditating the Holy Scriptures and the topic the 7 eyes of the Lord with the help of the Holy Spirit. பூமி எங்கும் சுற்றி பார்க்கிறதான கர்த்தருடைய 7 கண்கள் கடந்த காலத்துக்கும் நிகழ்காலத்துக்கும் வருங்காலத்துக்கும் அது போதுமானதாக இருக்கிறது. The 7 eyes of the Lord which looks to and fro throughout the whole earth for the past time, for the present time and for the future time, it is sufficient for all of these. அதாவது ஒரு மனிதனுடைய தனிப்பட்ட ஜீவியத்தினுடைய கடந்த காலத்தையும் நிகழ்காலத்தையும் வருங்காலத்தையும் நோக்கி பார்க்கக்கூடிய வல்லமை உள்ளதாக கர்த்தருடைய 7 கண்கள் காணப்படுகிறது. The 7 eyes of the Lord has the power to see into a man's life, his past life, his present life and his future life. The 7 eyes of the Lord has his power. ஒரு தனிப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கையை மாத்திரமல்ல, ஒரு தேசத்தை, ஏன் இந்த உலகத்தை, இதனுடைய கடந்த காலம், நிகழ்காலம், வருங்காலம் இவைகளை நோக்கி பார்க்கக்கூடிய வல்லமை கர்த்தருடைய 7 கண்களுக்கு இருக்கிறது. Not just a single man, a country, why even this entire world, the 7 eyes of the Lord has the power to see the past life, the present life and the future life. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the Lord's holy name. சகரியா தீர்க்கதரிசன புத்தகம் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தையும் சகரியா தீர்க்கதரிசன புத்தகம் 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தையும் வாசிப்போம். Let us read Zechariah chapter 4 verse 10 and Zechariah chapter 3 verse 9. அற்பமான ஆரம்பத்தின் நாளை யார் அசட்டை பண்ணலாம்? பூமி எங்கும் சுற்றி பார்க்கிறவைகளாகிய கர்த்தருடைய 7 கண்களும் செருபாபேலின் கையில் இருக்கிற தூக்கு நூலை சந்தோஷமாய் பார்க்கிறது என்றார். இதோ நான் யோசுவாவுக்கு முன்பாக வைத்த கல், இந்த ஒரே கல்லின் மேல் 7 கண்களும் வைக்கப்பட்டிருக்கிறது. இதோ நான் அதன் சித்திர வேலையை நிறைவேற்றி இந்த தேசத்தில் அக்கிரமத்தை ஒரே நாளிலே நீக்கி போடுவேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். For who hath despised the day of small things, for they shall rejoice, and shall see the plummet in the hand of Zerubbabel. With those 7, they are the eyes of the Lord, which run to and fro through the whole earth. For behold, the stone that I have laid before Joshua, upon one stone shall be 7 eyes. Behold, I will engrave the graving thereof, saith the Lord of hosts, and I will remove the iniquity of that land in one day. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the Lord's holy name. இந்த 2 வேத வசனங்களை அடிப்படையாக கொண்டு நாம் இந்த நாட்களில் தியானித்து வருகிறோம். On the basis of these 2 Bible verses we are meditating in these days. இந்த 2 வேத பகுதியிலே 3 முக்கியமான காரியங்கள் காணப்படுகிறது. In these 2 verses 3 important things are seen. ஒன்று, கர்த்தருடைய 7 கண்கள் பூமியெங்கும் சுற்றி பார்க்கிறவைகளாய் இருக்கிறது. One, the 7 eyes of the Lord are the eyes that see to and fro the whole earth. இரண்டாவது, சகரியா 4:10 இரண்டாவதாக செருபாபேலின் கையில் உள்ள தூக்கு நூலை கர்த்தருடைய 7 கண்கள் சந்தோஷமாய் பார்க்கிறது. In Zechariah 4 verse 10 we see that with joy the 7 eyes of the Lord see the plummet in the hands of Zerubbabel. இந்த 2 காரியங்கள் சகரியா 4:10 காணப்படுகிறது. Both these things are mentioned in Zechariah chapter 4 verse 10. ஆனால் சகரியா 3:9 ஒரு கல்லின் மேல், ஒரு பெரிய கல்லின் மேல் கர்த்தருடைய 7 கண்களும் காணப்படுகிறது. But in Zechariah 3 verse 9 we can see upon one single stone are the 7 eyes of the Lord. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the Lord's holy name. நான் துவக்கத்தில் சொன்னது போல கர்த்தருடைய 7 கண்களுக்கு ஒரு மனிதனுடைய கடந்த காலம், நிகழ்காலம், வருங்காலம் மாத்திரமல்ல, இந்த மொத்த உலகத்தினுடைய கடந்த காலம், நிகழ்காலம், வருங்காலத்தை நோக்கி பார்க்கக்கூடிய வல்லமை இருக்கிறது. As I said before in the starting itself, the eyes of the Lord is the power to see a man's past life, present, future life. Not only that, even it has the power to see the past life, the present life and future life of this entire world. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the Lord's holy name. ஆமோஸ் தீர்க்கதரிசன புத்தகம் 9ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம்.
Amos chapter 9 verse 8. இதோ கர்த்தராகிய ஆண்டவரின் கண்கள் பாவமுள்ள ராஜ்யத்துக்கு விரோதமாய் வைக்கப்பட்டிருக்கிறது. அதை பூமியின் மேல் இராதபடிக்கு அழித்து போடுவேன். ஆகிலும் யாக்கோபின் வம்சத்தை முழுவதும் அழிக்க மாட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். Behold, the eyes of the Lord God are upon the sinful kingdom, and I will destroy it from off the face of the earth, saving that I will not utterly destroy the house of Jacob, saith the Lord. இதோ கர்த்தராகிய ஆண்டவரின் கண்கள் பாவமுள்ள ராஜ்யத்துக்கு விரோதமாக வைக்கப்பட்டிருக்கிறது. Behold, the eyes of the Lord are kept upon the sinful kingdom. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the Lord's holy name. இங்கே பாவமுள்ள ராஜ்யம் என்கிற ஒரு ராஜ்யத்தை குறித்து நாம் இங்கே வாசிக்க கேட்கிறோம். Here we heard being read saying about a kingdom called as a sinful kingdom. நான் மறுபடியும் சொல்லுகிறேன், பாவமுள்ள ராஜ்யம் என்கிற ஒரு ராஜ்யத்தை குறித்து இங்கே தீர்க்கதரிசனமாய் எழுதப்பட்டிருக்கிறது. Here as a prophecy is being written saying about a kingdom saying it's a sinful kingdom. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the Lord's holy name. இந்த பாவமுள்ள ராஜ்யத்துக்கு விரோதமாக கர்த்தராகிய ஆண்டவரின் கண்கள் வைக்கப்பட்டிருக்கிறது. Against this sinful kingdom, the eyes of the Lord God is kept against it. அடுத்து தொடர்ந்து நாம் வாசிக்கும்போது அந்த பாவமுள்ள ராஜ்யத்தை பூமியில் இராதபடிக்கு நான் அழித்து போடுவேன் என்றும் தீர்க்க தரிசனமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. If we see in the following, continuously see as a prophecy saying, I will destroy it from the face of the earth, and it's written as a prophecy. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to the Lord's holy name. அடுத்து இந்த தீர்க்கதரிசனத்தின் முடிவை நாம் பார்க்கும்போது, ஆகிலும் யாக்கோபின் வம்சத்தை முழுவதும் அழிக்க மாட்டேன். But the end of the prophecy is saying, saving, I will not utterly destroy the house of Jacob. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the Lord's holy name. முதலாவதாக பாவமுள்ள ராஜ்யத்தை குறித்து நாம் இன்றைய தினத்திலே பார்க்க போகிறோம். Firstly, today we are going to see about the sinful kingdom. இந்த பாவமுள்ள ராஜ்யத்துக்கு விரோதமாக கர்த்தருடைய கண்கள் வைக்கப்பட்டிருக்கிறது. The eyes of the Lord are kept against the sinful kingdom. இந்த பாவமுள்ள ராஜ்யம் இப்போது இதுவரையிலும் உலகத்தில் இல்லை. This sinful kingdom till now, till today, it is not there in this world. உலகம் தோன்றினது முதல் From the beginning of the world இன்று வரை till now, எத்தனையோ சாம்ராஜ்யங்கள் தோன்றி மறைந்திருக்கிறது. so many empires have started and then they have passed away. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to the Lord's holy name. இந்த பாவமுள்ள ராஜ்யம் என்று கர்த்தர் குறிப்பிடுகிறாரே, தீர்க்கதரிசன வசனம் குறிப்பிடுகிறதே, இந்த பாவமுள்ள ராஜ்யம், அந்த ராஜ்யத்தை இதுவரை இந்த உலகம் சந்திக்கவில்லை. The word of God which says, in the prophetical word which says the sinful kingdom, till now the world has not seen a sinful kingdom. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ரகசிய வருகைக்கு பிற்பாடு இந்த உலகத்திலே 7 வருட காலம் ஒரு பாவமுள்ள ராஜ்யம் எழும்ப போகிறது. After the seed coming of Jesus Christ in this world for 7 years, a sinful kingdom shall arise. இங்கே தீர்க்கதரிசன வசனத்திலே குறிப்பிடப்பட்டிருக்கிறதான பாவமுள்ள ராஜ்யம் இனிமேல் எழும்ப போகிறதா இருக்கிறது. இனிமேல் எழும்ப போகிற அந்த பாவமுள்ள ராஜ்யத்தை கர்த்தருடைய 7 கண்கள் அந்த வருங்காலத்தையும் நோக்கி பார்க்கக்கூடியதா இருக்கிறது. This sinful kingdom mentioned is going to arise in the future. The 7 years of the Lord has seen the sinful kingdom that is going to come in the future. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to the Lord's holy name. இனிமேல் எழும்ப போகிறதான அந்த பாவமுள்ள ராஜ்யத்தை நோக்கி பார்க்கக்கூடிய வல்லமை உடையதாய் கர்த்தருடைய கண்கள் இருக்கிறது. The eyes of the Lord has the power to see the sinful kingdom that is going to arise. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the Lord's holy name. பிரியமானவர்களே, இதுவரையிலும் இந்த உலகம் 2 உலக மகா யுத்தங்களை சந்தித்திருக்கிறது. Beloved people of God, this world has faced 2 world wars till now. வெகு சீக்கிரத்திலே ஒரு 3ஆம் உலக மகா யுத்தத்தை இந்த உலகம் சந்திக்க போகிறது. Very soon this world is going to face a 3rd world war. கடந்த நாட்களிலே ஈரோடிலே இந்த 3ஆம் உலக மகா யுத்தத்தை குறித்து தீர்க்க தரிசன வசனங்கள் என்ன சொல்லுகிறது என்பதை தெளிவாக
நாம் பார்த்திருக்கிறோம், கேட்டிருக்கிறோம். In the past days we saw and heard based on the prophetical verses what does the scripture say about the third world war. ஆகவே அதை குறித்து ஆழமாக நான் சொல்லப் போவதில்லை. Therefore I'm not going to talk about it deeply. ஆனால் கிட்டத்தட்ட ஒரு 7 வருடங்களுக்கு முன்பாக இந்த ஈரோட்டிலே மூன்றாம் உலக மகா யுத்தத்தை குறித்து அறிவிக்கப்பட்டிருந்தாலும், Even though almost 7 years back about this third world war was mentioned in the city of Erode, அன்றைக்கு இல்லாத அளவுக்கு இப்போது மூன்றாம் உலக மகா யுத்தம் மிகவும் நெருங்கி இருக்கிறது. உலக ராஜ்யங்கள் அதற்கு ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. the third world is very close now than it was in those days, and the kingdoms of the earth are preparing for it. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to the Lord's holy name. அன்றைக்கு கண்டுபிடிக்கப்படாத நவீன ஆயுதங்கள் இன்றைக்கு கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. The latest weapons that were not found in those days have been invented and found in these days. இதுவரை 2 உலக மகா யுத்தங்களை இந்த உலகம் சந்தித்திருக்கிறது. This world has faced till now 2 world wars. நீங்கள் அமெரிக்க அதிபர் ட்ரம்பை எடுத்துக்கொண்டாலும், If you take American President Trump, ஒரு ரஷ்ய அதிபர் புதினை எடுத்துக்கொண்டாலும், or if you take Russian President Putin, இல்ல ஒரு வடகொரிய அதிபரை எடுத்துக்கொண்டாலும், or if you take the Emperor of the North Korea, ஈராக் அதிபரை எடுத்துக்கொள்ளுங்கள், or take the President of Iraq, இந்த உலகத்துல எந்த நாட்டின் தலைவரையும் எடுத்துக்கொள்ளுங்கள், take the leader of any country in this world. இயேசு வருகிறாரா, இயேசுடைய ரகசிய வருகை இருக்கிறதா, இயேசு சீக்கிரமாய் மறுபடியும் வரப்போகிறாரா என்று கேட்டு பார்த்தால், Ask him, is Jesus coming? Is the secret coming of Jesus coming soon, or will Jesus come soon? If you ask them like this, அவர்களிடத்திலே பதில் இருக்காது. they won't have an answer for this. ஒருவேளை தெரியாது என்று சொல்வார்கள், They may say we don't know. இல்ல வர மாட்டார் என்று சொல்வார்கள், They may also say he will not come. இல்ல அவையெல்லாம் பொய் என்று சொல்வார்கள். They will say it's all lie. ஆனா அதே தலைவர்களிடத்தில் நீங்கள் போய் மூன்றாம் உலக மகா யுத்தம் வருமா வராதா, But the same leaders, you go and ask them, will the third world war come or not? அப்போது எல்லாரும் ஒருமித்த குரலிலே சொல்லுவார்கள், எந்த நேரத்திலும் வரலாம். All of them with one voice, they will say it may come at any time. ஏனென்றால் இன்றைக்கு அமெரிக்க அதிபராக இருக்கட்டும், ரஷ்ய அதிபராக இருக்கட்டும், வடகொரிய அதிபராக இருக்கட்டும், நிருபர்கள் போய் அவரிடத்தில் பேட்டி எடுக்கும் போது எந்த நேரத்திலும் மூன்றாம் உலக மகா யுத்தம் வரும் என்று அவர்கள் பேட்டி கொடுக்கிறார்கள். Whether it be American president, Russian president, or the president of North Korea, when journalists went to them and interviewed them, they told the third world war may come at any time. ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது? But what does the Bible say? மூன்றாம் உலக மகா யுத்தம் நடப்பதற்கு முன்பாகவே, துவங்குவதற்கு முன்பாகவே இயேசுவின் ரகசிய வருகை இருக்கும் என்பதை வேதம் தெளிவுபடுத்துகிறது. The scripture clearly says before the third world war begins, the secret coming of Jesus will happen. இயேசுவின் ரகசிய வருகைக்கு பிற்பாடுதான் மூன்றாம் உலக மகா யுத்தமே வரப்போகிறது. Only after the secret coming of Jesus will the third world war be. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the Lord's holy name. ஆகவே அருமையான தேவ ஜனமே, இன்றைக்கு சொல்லப்படுகிற காரியங்களை ஒருவேளை கேட்பதற்கு, புரிந்து கொள்வதற்கு கடினமாய் இருந்தாலும் நீங்கள் கவனமாய் கேட்க வேண்டும். Therefore, beloved people of God, today it may be difficult to hear or understand what we are saying, but you must pay careful attention to what is being said today. உலக பிரகாரமாக தினந்தோறும் உலகத்திலே பழகி வரக்கூடிய அன்றன்று என்னென்ன நடைபெறுகிறது என்பதை கவனித்து வரக்கூடிய கிறிஸ்தவர்களாயிருந்தாலும் உலக ஜனங்களாயிருந்தாலும் அவர்களுக்கு இதை கேட்கும்போது எளிமையாய் புரிந்து கொள்ளலாம். Whether it may be worldly people or Christians who daily observe what is the day-to-day activities taking place in the world, what we are saying, they may understand it easily. உலக செய்திகளை கவனித்து பார்க்காமல் இருக்கக்கூடிய ஒரு தேவ ஜனம் இருக்கிறது. அவர்களுக்கு சில வேளை இதை கேட்பதற்கு கொஞ்சம் கடினமாக இருக்கலாம். There is a people of God who do not follow the world news. For them it might be difficult to understand what we are saying. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the Lord's holy name. இங்கே கர்த்தர் சொல்லுகிறார், பாவமுள்ள ராஜ்யத்துக்கு விரோதமாக கர்த்தருடைய கண்கள் அதற்கு விரோதமாக வைக்கப்பட்டிருக்கிறது. Here the Lord says, against a sinful kingdom, the eyes of the Lord God is kept against it. இப்படி ஒரு பாவமுள்ள ராஜ்யம் எழும்ப போகிறது என்பதை ஆண்டவர் சில ஆயிரம் வருடங்களுக்கு முன்பாகவே நேபுகாத்நேச்சாருக்கு சொப்பனத்திலே காண்பித்து கொடுத்தார். Many thousand years ago, in a dream to Nebuchadnezzar, the Lord God showed him in a dream, saying that the sinful kingdom will arise. நாம் இதுவரையிலும் சகரியா 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே உள்ள அந்த கல்லை குறித்து கடந்த 2 நாட்களும் சுருக்கமாய் கேள்விப்பட்டோம். In the past 2 days, very briefly, we saw the stone mentioned in Zechariah chapter 3 verse 9. முதலாவது அந்த சகரியா 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே சொல்லப்பட்ட அந்த கல் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை காட்டுகிறது என்று நாம் பார்த்தோம்.
We firstly saw the stone in Zechariah 3 verse 9 signifies our Lord Jesus Christ. கர்த்தருடைய 7 கண்களும் அந்த கல்லின் மேல் வைக்கப்பட்டிருந்தது. The 7 eyes of the Lord was fixed upon that stone. அந்த கல்லிலே நான் சித்திர வேலையை நிறைவேற்றுவேன் என்று கர்த்தர் சொன்னார். The Lord says, I'll finish the work of engraving the graving thereof. சகரியா 3:9 அந்த கல்லிலே சித்திர வேலையை நிறைவேற்றுவேன் என்கிற வார்த்தையை நாம் பார்த்தோம். In Zechariah chapter 3 verse 9 we saw, I'll engrave the graving thereof. We saw these words there. அந்த கல் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. The stone is the Lord Jesus Christ. அந்த கல்லிலே கர்த்தர் ஒரு சித்திர வேலையை துவங்கினார். In that stone the Lord began a work of engraving. அதுதான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மனிதனாய் இந்த உலகத்துக்கு வந்தது. That is, Jesus Christ came into this world as a man. பல பாடுகளின் வழியாக அவமானங்களின் வழியாக நடத்தப்பட்டார். He was led through many sufferings and shame. கல்வாரி சிலுவையிலே அவர் சிலுவையிலே அறையப்பட்டு தன்னுடைய கடை சொட்டு இரத்தத்தையும் சிந்தி மரித்தார். He was crucified on the cross of Calvary. He shed till his last drop of blood and he died on the cross. இது இந்த கர்த்தர் தம்முடைய 7 கண்களையும் அந்த கல்லின் மேல் வைத்திருந்தார். The Lord had kept the 7 eyes upon that stone. அந்த கல்லிலே சித்திர வேலையை அவர் துவங்கினார். He began the work of engraving upon that அதனுடைய stone. முதல் படிதான் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அறையப்பட்டு மரித்தது மனுக்குலத்துக்காக, மனுக்குலத்தின் பாவத்துக்காக. The first step was Jesus Christ dying on the cross for the sake of mankind, for the sake of mankind's sin. இரண்டாவதாக அந்த கல்லிலே அவர் சித்திர வேலையை நிறைவேற்றின போது இரண்டாவது படி என்ன? Was the second step when he completes the work of engraving upon that stone. மரித்த இயேசு கிறிஸ்து 3ஆம் நாளிலே உயிர்த்தெழுந்தார். The dead Jesus Christ was resurrected on the 3rd day. உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து அபிஷேகத்தை பெற்றுக் கொடுத்து பூமியிலே ஒரு சபையை ஸ்தாபித்தார். The resurrected Jesus Christ brought the Holy Spirit and the anointing and created a church in this world. இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன் என்று இயேசு பேதுருவை பார்த்து சொன்னதை குறித்து நேற்றைய தினத்திலே கேள்விப்பட்டோம். Yesterday we heard about Jesus telling to Peter saying, upon this rock I will build my church. அப்ப அந்த கல்லை அவர் நித்திய ஆலயமாகிய அந்த கர்த்தருடைய ஆலயத்திலே அவர் ஒரு மூலைக்கல்லாக மாறினார். That stone in the eternal temple of God, he became as a chief cornerstone. அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவ ஜனங்களையும் தேவ ஊழியர்களையும் கொண்டு கர்த்தருக்குள் ஒரு பரிசுத்த ஆலயமாய் கட்டப்படுகிற வேலையை, நித்திய ஆலயத்தை கட்டுகிற வேலையை அவர் தற்போது நடப்பித்துக் கொண்டிருக்கிறார். With the honor the people of God and servants of God is building as a holy temple of the Lord and doing the work of building the eternal temple in these days. நாம் ஒவ்வொருவரும் தேவனுடைய மனதில் உள்ளபடி ஒரு நித்திய ஆலயமாக கட்டி எழுப்பப்படும் போது, when each one of us as it is the mind of God when we are built as an eternal temple of God, அவர் மறுபடியும் வந்து தம்முடைய மனவாட்டி சபையை சேர்த்துக் கொள்ளுகிறார். அதைத்தான் கர்த்தர் சீயோனை கட்டி தமது மகிமையில் வெளிப்படுவார் என்று நாம் படிக்கிறோம். it is said he'll come back once again, gather his bridal church. That's why it written saying, when he shall build up Zion, he shall appear in his glory. அப்ப ரகசிய வருகையிலே சபை எடுத்துக் கொள்ளப்பட்டதோடு அந்த கல்லுடைய வேலை முடியவில்லை, சித்திர வேலை முடியவில்லை. With the seed coming, with the church being caught up, the engraving work of the stone is not come to an end. ரகசிய வருகைக்கு பிற்பாடு இந்த மொத்த உலகமும் ஒரு உலக தலைவன் கீழ், ஒரு அந்தி கிறிஸ்துவின் கீழ், ஒரு சர்வாதிகாரியின் கீழ் 7 வருடம் காணப்படும். After the second coming of Jesus, the entire world will be under one world leader, under one antichrist, under one dictator. It will be under his reign for 7 years. அந்த அந்தி கிறிஸ்துவின் உலக தலைவனின் 7 வருட ராஜ்யத்துக்கு பேருதான் பாவமுள்ள ராஜ்யம் என்று இப்போது நாம் வாசிக்க கேட்டோம். The rule of this world leader, the rule of this antichrist is 7 years of it. It is what is written as we read now, the sinful kingdom. இந்த பாவமுள்ள ராஜ்யத்துக்கு விரோதமாக அந்த கல் வந்து இந்த பாவமுள்ள ராஜ்யத்தை மோதி நொறுக்கி போடுகிறது. This stone will come against the sinful kingdom, will smite it and will break it into pieces. உங்கள் கரத்திலே கொடுத்திருக்க படத்தை நீங்கள் எடுத்தால், if the picture chart given in your hands, அதிலே ஒரு படத்திலே ஒரு சிலையை பற்றி நீங்கள் பார்க்கலாம். in one picture you can see about a statue or an image. அதாவது ஒரு கல்லின் மேல் 7 கண்கள் இருக்கிற படத்தை பார்க்கிறீர்களே, you see a picture of a stone upon which 7 eyes are. இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அறையப்பட்ட அந்த படம் இருக்கிறதே, அந்த படத்தில்தான். In the picture chart where the picture of Jesus being crucified is there. கீழே உள்ள வரிசையில 2ஆம் கட்டத்துல ஒரு சிலையை குறித்து நாம் பார்க்கிறோம். In the row below it, in the second block, we can see about a statue or an image. இந்த சிலை என்னவென்றால், what is this image? தானியேல் 2ஆம் அதிகாரத்திலே in Daniel chapter 2, நேபுகாத்நேச்சார் என்கிற ராஜா ஒரு சொப்பனத்தை கண்டான். King Nebuchadnezzar saw a dream. அந்த சொப்பனத்தையும் அதனுடைய அர்த்தத்தையும் தானியேல் அவனுக்கு வெளிப்படுத்தி கொடுக்கிறான். Daniel reveals to him the dream and the interpretation of the dream thereof. அதாவது நேபுகாத்நேச்சார் கண்ட சொப்பனத்திற்கு அர்த்தத்தையும் அந்த சொப்பனத்தையும்
தேவன் முதலாவது தானியேலுக்கு தரிசனத்தில் காண்பித்து கொடுத்தார். God first reveals to Daniel in a vision the dream that Nebuchadnezzar saw, and the interpretation of the dream thereof he showed it to a vision and for Daniel. தானியேல் 2ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்தை படிப்போம். Let us see Daniel chapter 2 verse 34. நீர் பார்த்து கொண்டிருக்கும் போதே கைகளால் பெயர்க்கப்படாத ஒரு கல் பெயர்ந்து உருண்டு வந்தது. அது அந்த சிலையை இரும்பும் களிமண்ணுமாகிய அதன் பாதங்களில் மோதி அவைகளை நொறுக்கி போட்டது. Thou sawest till that a stone was cut out without hands, which smote the image upon his feet that were of iron and clay, and brake them to pieces. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the Lord's holy name. இந்த சிலைக்கு இதில் ஆழமான அர்த்தங்கள் இருக்கிறது. எல்லாவற்றையும் விளக்கி சொல்ல இப்போது நமக்கு சமயம் இல்லை. This image has very deep meanings. We don't have enough time to explain all of it. நான் சுருக்கமாய் சொல்லுகிறேன். I tell you briefly. இந்த சிலையினுடைய தலை பொன்னாக காணப்பட்டது. The head of this image was gold. அது பாபிலோன் சாம்ராஜ்யத்தை காட்டுகிறது. It showed the Babylonian empire. அதனுடைய மார்பும் புயங்களும் அது மேதியா பெர்சியா சாம்ராஜ்யத்தை காட்டுகிறது. Its breast and its arm, it signifies the Medo-Persian empire. அதனுடைய வயிற்று பகுதியானது வயிறும் தொடையும் அது கிரேக்க சாம்ராஜ்யத்தை காட்டுகிறது. Its belly and its thighs, it shows the Greek empire. நீங்கள் தானியேல் 2ஆம் அதிகாரத்திலே அந்த வசனத்தை வாசிங்கள். வரிசையாக அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. You can read this in the book of Daniel chapter 2. It is written continuously. இதனுடைய அர்த்தத்தை அவர் சொல்லுகிறார். It is the interpretation of it. அதாவது 38ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. Read from verse 38 onwards. சகல இடங்களிலும் உள்ள மனுபுத்திரரையும் வெளியின் மிருகங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் அவர் உமது கையில் ஒப்பு கொடுத்து உம்மை அவைகளையெல்லாம் ஆளும்படி செய்தார். பொன்னான அந்த தலை நீரே. உமக்கு பிறகு உமக்கு கீழ்த்தரமான வேறொரு ராஜ்யம் தோன்றும். பின்பு பூமியெல்லாம் ஆண்டு கொள்ளும் வெண்கலமான 3ஆம் ராஜ்யம் ஒன்று எழும்பும். 4வது ராஜ்யம் இரும்பை போல உரமாயிருக்கும். இரும்பு எல்லாவற்றையும் எப்படி நொறுக்கி சின்ன பின்னமாக்குகிறதோ அப்படியே இது நொறுக்கி போடுகிற இரும்பை போல அவைகளையெல்லாம் நொறுக்கி தகர்த்து போடும். பாதங்களும் கால் வீரர்களும் பாதி குயவனின் களிமண்ணும் பாதி இரும்புமாயிருக்க நீர் கண்டீரே. அந்த ராஜ்யம் பிரிக்கப்படும். ஆகிலும் களிமண்ணோடு இரும்பு கலந்திருக்க நீர் கண்டபடியே இரும்பினுடைய உறுதியில் கொஞ்சம் அதிலே இருக்கும். போதும். And wheresoever the children of men dwell, the beast of the field and the fowls of the heaven hath he given into thine hand, and hath made thee ruler over them all. Thou art this head of gold, and after thee shall arise another kingdom inferior to thee, and another third kingdom of brass, which shall bear rule over all the earth. And the fourth kingdom shall be strong as iron, for as much as iron breaketh in pieces, and subdueth all things, and as iron that breaketh all these, shall it break in pieces and bruise. And whereas thou sawest the feet and toes, part of potter's clay and part of iron, the kingdom shall be divided, but there shall be in it of the strength of the iron, for as much as thou sawest the iron mixed with miry clay. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the Lord's holy name. நீங்கள் 32ஆம் வசனத்திலிருந்து பார்க்கும்போது When we see from verse 32 onwards, அந்த சிலையின் தலை பசும்பொன்னாக இருந்தது. the image's head was of fine gold. அதன் மார்பும் அதன் புயங்களும் வெள்ளியாக இருந்தது. His breast and his arms were of silver. பசும்பொன்னான அந்த தலை பாபிலோன் சாம்ராஜ்யத்தை காட்டுகிறது. This head of fine gold showed the Babylonian empire. இரண்டாவது மார்பும் அதன் புயங்களும் வெள்ளி என்பது மேதியா பெர்சியா சாம்ராஜ்யத்தை காட்டுகிறது. And nextly his breast and his arms were of silver. This shows the Medo-Persian empire. அதன் வயிறும் அதன் தொடையும் வெண்கலம் என்பது அது கிரேக்க சாம்ராஜ்யத்தை காட்டுகிறது. His belly and his thighs were of brass. This shows the Greek empire. அதன் கால்கள் இரும்பு என்பது ரோம சாம்ராஜ்யத்தை காட்டுகிறது. His legs of iron shows the Roman empire. அதன் பாதங்கள் பாதி இரும்பும் பாதி களிமண்ணுமாய் இருந்தது. His feet part of iron and part of clay. அது இனிமேல் எழும்ப போகிற ரோம, அதாவது இயேசுவின் ரகசிய வருகை பிற்பாடு எழும்ப போகிற ரோம சாம்ராஜ்யம், அதாவது நம்முடைய வேத வசனத்தின்படி பாவமுள்ள ராஜ்யம். This shows the Roman empire that is going to come up or arise of the second coming of Jesus. According to the verse that we read now, it will be the sinful kingdom. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the Lord's holy name. நீங்கள் உலக சரித்திரத்தை படித்து பார்த்தால், if you read the world history, இவையெல்லாம் நிறைவேறி முடிந்ததை நாம் விளங்கிக் கொள்ளலாம். we can understand that all of this being fulfilled. பாபிலோன் சாம்ராஜ்யத்துக்கு பிற்பாடு
மேதியா பெர்சியா சாம்ராஜ்யம் எழும்பினதை நீங்கள் சரித்திரத்தை படித்தால் தெரிந்து கொள்ளலாம். If you read the history, you can know of the Babylonian Empire. The Medo-Persian Empire was arised. பாபிலோன் சாம்ராஜ்யத்தை தமது ஆலயத்துக்காக பழி வாங்கி அதற்கு பிற்பாடு மேதியா பெர்சியா சாம்ராஜ்யத்தை எழுப்புவேன் என்று கர்த்தர் எரேமியா 51:11 தீர்க்கதரிசனமாய் உரைத்தார். அதன்படியே நடந்தது. In Jeremiah 51 verse 11, Lord prophesied saying, I'll avenge Babylon for my temple, and after that I will arise the Medo-Persian Empire. As he prophesied, it was fulfilled. எரேமியா 51:11. அம்புகளை துலக்குங்கள், கேடகங்களை நன்றாய் செப்பனிடுங்கள். கர்த்தர் மேதியருடைய ராஜாக்களின் ஆவியை எழுப்பினார். பாபிலோனை அழிக்க வேண்டும் என்பதே அவருடைய நினைவு. இது கர்த்தர் வாங்கும் பழி, இது தமது ஆலயத்துக்காக அவர் வாங்கும் பழி. Make bright the arrows, gather the shields. The Lord hath raised up the spirit of the kings of the Medes for his devices against Babylon, to destroy it, because it is the vengeance of the Lord, the vengeance of his temple. தம்முடைய ஆலயத்துக்காக பாபிலோனை கர்த்தர் பழி வாங்கினார். The Lord for his temple took vengeance about Babylon. அதற்கு கீழே சின்ன ராஜ்யமாய் காணப்பட்ட அந்த மேதியாவை பிற்பாடு பெர்சியாவை அதை எழுப்பி நான்காவது சாம்ராஜ்யமாய் கொண்டு வந்தார். This Median kingdom and the Persian kingdom, which is seen as a smaller kingdom, under them the Lord made them arise as the fourth empire. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to the Lord's holy name. அந்த நான்காவது சாம்ராஜ்யத்துக்கு பிற்பாடு ஐந்தாவது அலெக்சாண்டர் தலைமையிலே, மாவீரன் அலெக்சாண்டர் தலைமையிலே கிரேக்க சாம்ராஜ்யம் எழும்ப வேண்டும் என்பதையும் கர்த்தரே முன்குறித்தார். The Lord foreordained of the fourth empire and the leadership of Alexander the Great. The fifth empire, the Greek empire, should arise. The Lord had foreordained it. தானியேல் 8ஆம் அதிகாரத்திலே நீங்கள் படித்து பார்த்தால் மேதியா பெர்சியா சாம்ராஜ்யம் தோல்வியடைந்து அதற்கு பிற்பாடு கிரேக்க சாம்ராஜ்யம் எழும்பும் என்பதை கர்த்தர் அலெக்சாண்டர் பிறப்பதற்கு முன்பாகவே தானியேலுக்கு தரிசனத்தில் காண்பித்து கொடுத்தார். In Daniel chapter 8, we can see the Medo-Persian empire being defeated and the Greek empire arising up. Even before the birth of Alexander the Great, the Lord showed this as a vision unto Daniel. தானியேல் 8ஆம் அதிகாரம் 20 முதல் 22 வரை உள்ள வசனங்களை நீங்கள் படித்து பார்த்துக் கொள்ளுங்கள். You can read Daniel chapter 8 verses 20 to 22. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to the Lord's holy name. இங்கே கிரேக்க சாம்ராஜ்யத்துக்கு பிற்பாடு ரோம சாம்ராஜ்யம் எழும்பினது. Year after the Greek empire, the Roman empire arose. அந்த ரோம சாம்ராஜ்யம் இந்த உலகத்தில் ஆளுகை செய்யும் போதுதான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மனிதனாக இந்த உலகத்துக்கு வந்தார். When this Roman empire was ruling in this world, Jesus Christ came into this world in the form of a man. அந்த ரோம சாம்ராஜ்யம் தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைந்தது. That Roman empire crucified Jesus Christ on the cross. பிற்பாடு இந்த ரோம சாம்ராஜ்யம் அழிந்து போனது. Later that Roman empire was destroyed. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to the Lord's holy name. அப்ப இன்றைக்கு வரைக்கும் உலகத்தில் ஒரு சாம்ராஜ்யம் இல்ல. Till now there is no empire in this world. இன்றைக்கு உலகத்தில் ஒவ்வொரு நாடும், இந்தியா உட்பட ஒவ்வொரு நாடுகளும் தனித்தனி நாடுகளாய் காணப்படுகிறது. In every country in this world, including India, we see separate countries. கிட்டத்தட்ட 200க்கும் அதிகமான நாடுகள் இன்றைக்கு முழு உலகத்திலும் இருக்கிறது. In this entire world there are more than 200 countries. ஒவ்வொரு நாட்டிலும் ஒரு பிரதமர் இருக்கிறார். சில நாடுகளில் பிரதமருக்கு அதிக அதிகாரம் இருக்கிறது, சில நாடுகளில் ஜனாதிபதிக்கு அதிக அதிகாரம் இருக்கிறது. In every country there's a prime minister was authority, and some other countries there's a president was authority. Like this we can see in every country. சில நாடுகளில் மன்னருக்கு அதிகாரம் இருக்கிறது. And in some countries the kings of power. ஆனா இந்த எல்லா நாடுகளும் ஒரே தலைவன் கீழ் வரப்போகிறது. But all these countries are going to come under one leader. அதற்கு தான் மூன்றாம் உலக மகா யுத்தம் வெகு சீக்கிரத்திலே நடைபெறப் போகிறது. For this the third world war is going to take place very soon. அந்த மூன்றாம் உலக மகா யுத்தத்துக்கு பிற்பாடு After the end of the third world war, முழு உலகமும் ஒரே தலைவன் கீழ் ஆட்சிக்கு வரும். அவன் சர்வாதிகாரியாய் இருப்பான், மிருகத்தின் சுபாவத்தோடு இருப்பான் என்று வேதம் சொல்லுகிறது. After the end of the third world war, the entire world will come under the leadership of one leader. He'll be a dictator and he'll have the characteristics of a beast. The Bible says so. உங்கள் கரத்திலே கொடுத்திருக்கிற படத்திலே, In the picture chart given in your hands, இப்போது நீங்க அந்த சிலையை பார்த்தீர்களே, அந்த படத்துக்கு பின்பக்கம் திருப்பினால், if you turn to the back side of the picture where you saw the image, சாத்தான் 2 என்று சொல்லி சமீபத்திலே ரஷ்யா கண்டுபிடித்த ஒரு அணு ஆயுதத்தை பற்றிய படத்தை, உண்மை படத்தை நாம் அங்கே பார்க்கிறோம். here we can see an actual picture of a nuclear weapon that is created by Russia with the name Satan II. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to the Lord's holy name. கடந்த 2018 வருடம் மார்ச் மாதத்திலே, In the last year 2018, the month of March, இந்த அணு ஆயுதத்துக்கு பெயரே சாத்தான் 2 என்று பெயர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. the name of this nuclear weapon is, it is named saying Satan II. இந்த ஏவுகணையின் மூலமாக ஒரு அணு ஆயுதங்களை அனுப்பும்போது
எந்த நாடும் அதை தடுத்து நிறுத்த முடியாது. When this missile is sent against a country and nuclear weapon is sent through this missile, no country can stop this missile. அப்படிப்பட்டதான வல்லமை உள்ள ஆயுதமாக இது தயாரிக்கப்பட்டிருக்கிறது. This was created in such a way to be so powerful. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to the Lord's holy name. மூன்றாம் உலக மகா யுத்தம் எதற்காக நடைபெறும், யார் யாருக்கு நடைபெறும் என்பதை கடந்த நாட்களில் தெளிவாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. எசேக்கியேல் 38 அதிகாரம் 39 அதிகாரம், இந்த இரண்டு அதிகாரங்களிலும் மூன்றாம் உலக மகா யுத்தத்தை பற்றிய தீர்க்கதரிசன வசனங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. In the past it was very clearly told to you for why the world war will take place and between whom the world war will be. In Ezekiel chapter 38 and chapter 39, the prophetical verses concerning third world war is written there. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to the Lord's holy name. எசேக்கியேல் 38 அதிகாரம் நீங்கள் முதல் 3 வசனங்களை வாசித்தால் அங்கே மேசேக், தூபால் என்று சொல்லப்பட்ட அந்த நாடுகளின் பெயர் ரஷ்யாவின் பழைய பெயர்களை காட்டுகிறது. In Ezekiel chapter 38, the first 3 verses, if you read, you can read a name called Meshech, Tubal. It's the old name of Russia. அதான் மேசேக் என்பது தற்போதைய மாஸ்கோவின் பழைய பெயராக இருக்கிறது. When we say Meshech, it is the old name of the current Moscow. அந்த வேத பகுதியிலே தமிழ் வேதத்தில் ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தை இல்லை. நீங்கள் மலையாளத்தில் பார்க்கலாம், கன்னடத்தில் பார்க்கலாம், மற்ற எல்லா மொழிகளிலும் பார்க்கலாம். ரோஸ் என்கிற வார்த்தை. In the Tamil and English translation, a word is missing, but the Malayalam translation, Kannada translation, and other translation, you can see a word by the name Ros. ரோஸ் என்ற வார்த்தையினுடைய அர்த்தம் ரஷ்யாவுடைய பழைய பெயர், அது ரோஸ்லேண்ட் ஆயிருக்கிறது. ரஷ்யாவுடைய அது பழைய பெயராக இருக்கிறது. When you say Ros, it is the old name of Russia, which is Rosland. அந்த ரஷ்யாவில் உள்ள இடம் தான் மாஸ்கோ. And this Moscow is a place in Russia. அப்ப ஒரு கூட்ட நாடுகள் ரஷ்யாவின் தலைமையிலே மூன்றாம் உலக மகா யுத்தத்திலே இஸ்ரேல் தேசத்துக்கு எதிராக வரும் என்று அந்த தீர்க்கதரிசனம் சொல்லுகிறது. That prophecy says one group of countries under the leadership of Russia, they will come against Israel. 13ஆம் வசனம் எசேக்கியேல் 38:13 In Ezekiel 38 verse 13, தேவனுடைய ஆலயம் கட்டுவதற்காக இன்றைக்கு இஸ்ரேல் தேசம் ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. Today the country of Israel is preparing to build the temple of God. இன்றைக்கு நீங்க ஐக்கிய நாடுகள் சபையில எடுத்துக்கொண்டால், If you now go and take the United Nations, ரஷ்யா தலைமையிலே ஒரு கூட்ட நாடுகள், இந்த எசேக்கியேல் 38 அதிகாரத்தில் நாடுகள் பெயர் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த ஒரு கூட்ட நாடுகள் இன்றைக்கும் இஸ்ரேலுக்கு விரோதமாக, அது ஆலயம் கட்டுவதற்கு விரோதமாக கிரியை செய்து வருகிறது. In Ezekiel chapter 38 we can see about a group of countries, even so today they are working against Israel to not build a temple of God. இஸ்ரேலுக்கு விரோதமாக, அது ஆலயம் கட்டுவதற்கு விரோதமாக ரஷ்யா தலைமையிலே ஒரு கூட்ட நாடுகள் விரோதமாக இருக்கிறது. One group of countries under the leadership of Russia, even today they are against the Israelis building the temple of God. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to the Lord's holy name. எசேக்கியேல் 38 அதிகாரம் 13ஆம் வசனத்திலே, In Ezekiel chapter 38 verse 13, அங்கே இஸ்ரேல் தேசத்துக்கு ஆதரவாய் வரக்கூடிய நாடுகளின் பெயர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. we can see the name of countries which will come in support of Israel. அங்கே தர்சீஸ் என்கிற ஒரு பெயரை பார்க்கிறோம். Here we can see a name Tarshish. அந்த தர்சீஸ் என்பது கிரேட் பிரிட்டன், அந்த இப்போது உள்ள கிரேட் பிரிட்டனுடைய பழைய பெயராக இருக்கிறது. This Tarshish is the old name of Great Britain which is seen now. ஆகவே நான் சுருக்கமாய் சொல்லுகிறேன், விளங்கிக் கொள்ளுங்கள், வெகு சீக்கிரத்திலே மூன்றாம் உலக மகா யுத்தம் வரப்போகிறது. I will tell you briefly, understand it easily. Very soon the third world war is going to come. அந்த மூன்றாம் உலக மகா யுத்தம் வரும்போது, When the third world war will come, அதுல யார் ஜெயிப்பார்கள் என்று எசேக்கியேல் 39ஆம் அதிகாரம் முதல் 4 வசனங்கள்ல சொல்லப்பட்டிருக்கிறது. in Ezekiel chapter 39 the first 4 verses it says as to who will win this war. ரஷ்யா தோல்வி அடையும். Russia shall be defeated. மிகவும் சக்தி வாய்ந்த அணு ஆயுதங்களை ரஷ்யா வைத்திருந்தாலும், Though Russia has the most powerful nuclear weapons, அந்த யுத்தத்திலே ரஷ்யா தோல்வி அடையும். but in that war Russia will be defeated. கிரேட் பிரிட்டன் ஜெயிக்கும். Great Britain shall win. அப்ப மிகவும் சக்தி வாய்ந்த அணு ஆயுதங்களை வைத்துக்கொண்டு ரஷ்யா தோல்வி அடைய காரணம் என்ன? What is the reason for Russia to be defeated even though they have the most powerful nuclear weapons? ஏற்கனவே எரேமியா 51:11 வாசித்தோமே. We already read in Jeremiah chapter 51 verse 11. பாபிலோன் ஒரு பெரிய சாம்ராஜ்யமாய், சக்தி வாய்ந்த ராஜ்யமாய் இருந்தது. Babylon was seen as a powerful empire. அப்ப அந்த சாம்ராஜ்யத்துக்கு கீழே ஒரு குட்டி ராஜ்யமாக மேதியா காணப்பட்டது. This Media was seen as a small kingdom under the great empire. அப்ப அந்த மேதியா எப்படி பாபிலோனை ஜெயித்தது? How did this Media overcame or defeat that Babylon? எரேமியா 51:11 கர்த்தர் சொன்னாரே, என் ஆலயத்துக்காக நான் பாபிலோனை பழி வாங்குவேன். In Jeremiah 51 verse 11 the Lord says, for my temple I will take vengeance on Babylon. அதே காரியம் தான் இனிமேல் நடைபெற போகிறது. The same thing is what is going to happen after now. அது போன்ற ஒரு காரியம் தான் இனிமேல் நடைபெற போகிறது மூன்றாம் உலக மகா யுத்தத்தில். The same thing is going to happen in the future in the third world war. ரஷ்யா மிகவும் முழு உலகத்தில் உள்ள எல்லா நாடுகளை பார்க்கலாம் அணு ஆயுதங்களிலே
முதலிடத்தில் இருக்கிறது. Russia is in the first place above all the countries in the matter of nuclear weapons. ஏற்கனவே ஃபாதர் ஆஃப் ஆல் பாம் என்கிற பாமை ரஷ்யா தயாரித்து வைத்திருக்கிறது. Russia has already created a bomb with the name saying father of all bombs. தற்போது சாத்தான் 2 என்கிறதான மிகவும் சக்தி வாய்ந்த அணு ஆயுதங்களை தயாரித்து வைத்திருக்கிறது. Now it has invented and created a most powerful nuclear weapon in the name of Satan too. முழு உலகத்தில் எந்த நாடோடும் யுத்தம் பண்ணி எங்களால் ஜெயிக்க முடியும் என்று ரஷ்யா பெருமை பாராட்டி கொண்டிருக்கிறது. Russia is boasting saying we can fight against any country in the world and we can win over it. ஒரு மறுக்க முடியாத உண்மை என்னவென்றால், But the undeniable truth is, முழு உலகத்திலும் எந்த நாட்டிடத்திலும் இல்லாத அளவுக்கு அதிக சக்தி வாய்ந்த அணு ஆயுதங்கள் ரஷ்யாவிடத்தில் இருப்பது என்பது உண்மைதான். it is true that Russia has most powerful weapons which no other country has in the world. இவ்வளவு சக்தி வாய்ந்த அணு ஆயுதங்களை வைத்துக்கொண்டு ரஷ்யா 3ஆம் உலக மகா யுத்தத்தை சந்தித்தாலும் ரஷ்யா தோல்வி அடையும் என்று எசேக்கியேல் 39ஆம் அதிகாரம் முதல் 4 வசனங்கள்ல கர்த்தர் சொல்லுகிறார். Even though Russia shall go into world war having so many powerful nuclear weapons, yet they shall end in defeat. This is what the Lord says in Ezekiel chapter 39, the first 4 verses. ரஷ்யா தோல்வியடைய காரணம் என்ன? What's the reason for Russia to be defeated? எசேக்கியேல் 38:13ல எழுதப்பட்டிருக்கிறபடி, As it is written in Ezekiel chapter 38 verse 13, இன்றைக்கு இஸ்ரேல் தேசத்தில் எழுத்தின்படியான ஆலயம் கட்டுவதற்கு இஸ்ரவேலர் முயற்சிக்கும் போது, when Israelites in the land of Israel try to build the literal temple of God, அந்த தேவனுடைய ஆலயத்துக்கு விரோதமாக ரஷ்யா புறப்பட்டு வருகிறது. Russia is going against that literal temple of God. தேவ ஜனங்களுக்கு விரோதமாக, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக ரஷ்யா புறப்பட்டு வருகிறது. Russia proceeds against the people of God, against the children of Israel. ஆகவே தேவனுடைய ஆலயம் கட்டப்படுவதற்கும் தேவ ஜனங்களுக்கும் விரோதமாய் ரஷ்யா வருகிறபடினால் தேவனே இறங்கி யுத்தம் பண்ணுகிறார். Because Russia is going against the people of God, against the temple of God being built, the Lord himself descends and is going against them. எரேமியா 51:11 எழுதப்பட்டபடி எப்படி ஒரு பெரிய பாபிலோன் சாம்ராஜ்யத்தை ஒரு குட்டி ராஜ்யமாகிய மேதியாவை கொண்டு ஜெயித்தாரோ, as in Jeremiah 51 verse 11, how he made a big Babylonian empire to be overcome by a small kingdom which is Media. தமது ஆலயத்துக்காக எப்படி பாபிலோனை பழிவாங்கினாரோ, like how he avenged Babylon for his temple, அதே போன்று எழுத்தின்படியான ஆலயம் இஸ்ரேல் தேசத்திலே இனி கட்டப்பட போகிறது. அதற்கு விரோதமாய் ரஷ்யா வருகிறது. even so the temple of God is going to be built in Israel, Russia is going to go against it. ஆகவே அதர்சனமான தேவனுடைய கரம் வந்து யுத்தம் பண்ணி ரஷ்யாவை தோல்வியடைய பண்ணுகிறது. the invisible hand of God is going to come and fight and will put Russia into defeat. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to the Lord's holy name. 3ஆம் உலக மகா யுத்தத்துக்கு பிற்பாடு, after the third world war, ஜெயமெடுத்த நாடுகளும் தோல்வியடைந்த நாடுகளும் சேர்ந்து ஒரு சமாதான அமைப்பு ஏற்பட போகிறது. the countries which won and the countries which lost together they will make a peace organization. நீங்க கடந்த நாட்கள்ல பாத்தீங்கன்னா, if you see in the past days, முதலாம் உலக மகா யுத்தத்துக்கு பிற்பாடு ஒரு சமாதான அமைப்பு ஏற்படுத்தப்பட்டது. after the first world war was over, they made a peace organization. அதற்கு லீக் ஆஃப் நேஷன்ஸ் என்கிற பெயர் கொடுக்கப்பட்டது. it was given the name League of Nations. அது ஜெனீவாவிலே ஏற்படுத்தப்பட்டது. it was found in Geneva. பிற்பாடு 2ஆம் உலக மகா யுத்தத்துக்கு பிற்பாடு ஐக்கிய நாடுகள் சபை என்கிற சமாதான அமைப்பு ஏற்படுத்தப்பட்டது. after the second world war, a peace organization by the name United Nations was formed. இன்றைக்கும் அந்த சமாதான அமைப்பு இருக்கிறது. இன்றைக்கு ஐக்கிய நாடுகள் சபை நம்முடைய நாட்களில் இருக்கிறது. even today in our days we can see the United Nations being present. அதுபோல even so, 3ஆம் உலக மகா யுத்தத்துக்கு பிற்பாடு after the end of the third world war, ஜெயமெடுத்த நாடுகளும் தோல்வியடைந்த நாடுகளும் சேர்ந்து ஒரு சமாதான அமைப்பு ஏற்பட போகிறது. the countries which won and the countries which lost together they will make a peace organization. அதைத்தான் யோவான் தரிசனத்தில் பார்க்கிறார். வெளிப்படுத்தல் 13ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்கள். John sees this in his vision in Revelation chapter 13, the first 2 verses. பின்பு நான் கடற்கரை மணலின் மேல் நின்றேன். அப்பொழுது சமுத்திரத்திலிருந்து ஒரு மிருகம் எழும்பி வர கண்டேன். அதற்கு 7 தலைகளும் 10 கொம்புகளும் இருந்தன. அதன் கொம்புகளின் மேல் 10 முடிகளும் அதன் தலைகளின் மேல் தூஷணமான நாமமும் இருந்தன. நான் கண்ட மிருகம் சிறுத்தையை போல் இருந்தது. அதன் கால்கள் கரடியின் கால்களைப் போலவும் அதன் வாய் சிங்கத்தின் வாயை போலவும் இருந்தன. வலு சர்ப்பமானது தன் பலத்தையும் தன் சிங்காசனத்தையும் மிகுந்த அதிகாரத்தையும் அதற்கு கொடுத்தது. அதன் தலைகளில் ஒன்று And I stood upon the sand of the sea and saw her beast rise up out of the sea, having 7 heads and 10 horns, and upon his horns 10 crowns, and upon his heads the name of blasphemy. And the beast which I saw was like unto a leopard, and his feet were as the feet of a bear, and his mouth as the mouth of a lion. And the dragon gave him his power and his seat and great authority.
கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to the Lord's holy name. இங்கே ஒரு மிருகத்தை பார்க்கிறோம், அதற்கு 7 தலைகள் இருக்கிறது. Here we see a beast, it has 7 heads. அதுக்கு 10 கொம்புகள் இருக்கிறது. It has 10 horns. இந்த 7 தலைகளுக்கு விளக்கம் என்ன என்பதை வெளிப்படுத்தல் 17ஆம் அதிகாரம் 9-10 வசனங்கள்ல படிக்கிறோம். In Revelation chapter 17 verses 9 and 10 we can see the meaning of the 7 heads. முதலாவதாக அந்த 7 தலைகளுக்கு விளக்கம், அந்த 7 தலைகளும் 7 மலைகளாம். The first meaning of the 7 heads are 7 mountains. இன்றைக்கு முழு உலகத்திலும் 7 மலைகள் மேல் அமைந்திருக்கக்கூடிய ஒரே பட்டணம் ரோம் பட்டணமாக இருக்கிற, வேற எந்த நாடும் 7 மலைகள் மேல் இல்லை. In this entire world, only one city that's situated upon 7 mountains is the city of Rome. No other country is seen on 7 mountains in this world. முதலாவது அந்த 7 தலைகளுக்கு ஆவிக்குரிய அர்த்தம் ஆவியானவர் சொல்லிக் கொடுக்கிறார். அந்த 7 தலைகளும் 7 மலைகளாம். The Spirit of God gives the first spiritual meaning for this 7 heads. The 7 heads are 7 mountains. வெளிப்படுத்தல் 17 9 10 வசனங்களை இதை படிக்கிறோம். We can read this in Revelation chapter 17 9 verses 9 and 10. அடுத்து அந்த 7 தலைகளுக்கு அடுத்த அர்த்தம் என்னன்னா, அவைகள் 7 ராஜாக்களாம். And the next meaning of the 7 heads are there are 7 kings. இதில் 5 பேர் விழுந்தார்கள், 5 are fallen, ஒருவன் இருக்கிறான், and one is, இன்னொருவன் இனி வர வேண்டும். and the other is yet to come. இதான் நீங்க வெளிப்படுத்தல் 17ஆம் அதிகாரம் 9 10 வசனங்கள், இதை தான் நீங்க படிக்கிறீங்க. You can read this in the book of Revelation chapter 17 verses 9 and 10. அப்ப 7 ராஜாக்கள், 7 kings, அவைகளில் 5 பேர் விழுந்தார்கள். 5 of them are fallen. பாருங்க, பத்மு தீவுல சிறையிருப்புல இருக்கக்கூடிய யோவானுக்கு ஆண்டவர் உலக சரித்திரத்தை கற்றுக் கொடுக்கிறார். John the Baptist has seen his captivity in the Isle of Patmos. The Lord shows him the world history. யோவான் கற்றுக்கொண்டது போல அருமையான தேவனுடைய பிள்ளையே, நீயும் இந்த சத்தியத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். Beloved people of God, just like John learned this, you also must learn this truth. 5 பேர் விழுந்தார்கள். 5 are fallen. முதலாவது எகிப்து சாம்ராஜ்யம், Firstly, Egyptian empire. இரண்டாவது அசீரிய சாம்ராஜ்யம், Secondly, Assyrian empire. மூன்றாவது பாபிலோனிய சாம்ராஜ்யம், Thirdly, Babylonian empire. நான்காவது மேதியா பெர்சியா சாம்ராஜ்யம், Fourthly, Medo-Persian empire. ஐந்தாவது கிரேக்க சாம்ராஜ்யம். Fifthly, Greek empire. இந்த 5 பேர் தான் விழுந்தார்கள். These 5 are fallen. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் உண்டாகட்டும். Glory be to the Lord's holy name. ஒருவன் இருக்கிறான். One is. யார் இந்த ஒருவன்? Who is this one? யோவான் இந்த தரிசனத்தை கண்டபோது, When John saw this vision, இந்த பூமியிலே காணப்பட்ட ரோம சாம்ராஜ்யம், the Roman empire that was seen in this earth, அவன் தான் ஒருவன். is that one. இப்ப நம்முடைய நாட்கள்ல, யோவானுடைய நாட்கள்ல 5 பேர் விழுந்தாங்க, நம்முடைய நாட்கள்ல 6 பேர் விழுந்து விட்டார்கள். In the days of John 5 fell, but in our days 6 are fallen. இனி ஒருவன் வர வேண்டும். One is yet to come. இனி ஒருவன் வர வேண்டும். One is yet to come. அவன்தான் இனிமேல் வரக்கூடிய ரோம சாம்ராஜ்யம். He is the Roman empire which is yet to come. அவன்தான் இனிமேல் இந்த வேத வசனத்தில் நாம் பார்க்கிறபடி பாவமுள்ள ராஜ்யம். As we saw in this scriptural portion, he is a sinful kingdom. அதுதான் அந்திக்கிறிஸ்துவுடைய ராஜ்யம். That is the kingdom of the அது Antichrist. இனிமேல் வர வேண்டும். That is yet to come. இனி 2ஆம் வசனத்தை நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா, வெளிப்படுத்தல் 13:2ல, In Revelation chapter 13 verse 2, if you see the second verse, அதைத்தான் நான் சொன்னேன், ஒரு சமாதான அமைப்பு என்று சொன்னேன். 3ஆம் உலக மகா யுத்தத்துக்கு பிற்பாடு ஒரு சமாதான அமைப்பு. that is why I told a peace organization of the third world war, there will be a peace organization. இங்க பாருங்க, 3 மிருகங்களை ஒரே சரீரமாக யோவான் பார்க்கிறார். John sees 3 animals as one body. இந்த 3 மிருகங்களும் ஒரு காலம் ஒன்றா இருக்கவே முடியாது. These 3 beasts or animals can never be one together at any time. ஒரு காலம் ஒற்றுமையாய் இருக்க முடியாத 3 மிருகங்களை ஒரே சரீரத்தில் காண்கிறார். 3 beasts which can never be together at one point of time, he sees it as one body. வெளிப்படுத்தல் 13:2ல, In Revelation 13:2, அது பார்வைக்கு அந்த மிருகம் பார்வைக்கு சிறுத்தையை போல் இருந்தது. when he saw it was like unto a leopard, அதனுடைய முகம் சிங்கத்தை போல் இருந்தது. his mouth was as the mouth of a lion, அதனுடைய கால்கள் கரடியை போல் இருந்தது. and his feet was as the feet of a bear. நான் ஏற்கனவே சொன்னேன், 3ஆம் உலக மகா யுத்தத்தில் ரஷ்யா தோல்வியடையும், ரஷ்யா கூட உள்ள நாடுகள் தோல்வியடையும், கிரேட் பிரிட்டன் கூட உள்ள நாடுகள் ஜெயம் எடுக்கும். As I told before, Russia will be defeated in the third world war, and the countries on Russia they will be defeated, and the countries with Great Britain they shall win the battle. இந்த கிரேட் பிரிட்டன் தான் ரோம சாம்ராஜ்யமாய் மாறப்போகுது, இனிமேல் உள்ள ரோம சாம்ராஜ்யம். This Great Britain will be the one that will become as the Roman empire that is yet to come. இந்த மிருகத்துடைய அர்த்தம் என்ன பாருங்க. What is the meaning of this beast? அதனுடைய கால்கள் கரடி என்பது, His feet as the feet of a bear. இன்றைக்கு ரஷ்யாவுடைய தேசிய விலங்கு கரடி. Today the national animal of Russia is a bear. சீனாவுடைய தேசிய விலங்கு கரடி. The national animal of China is a bear. அப்ப தோல்வி அடைந்த ரஷ்யா, அதுதான் அதனுடைய கால்கள் கரடி என்பது. தோல்வி அடைந்த நாடு ரஷ்யா, அது ரஷ்யாவை காட்டுகிறது. அதனுடைய கால்கள், ஒரு கால் ரஷ்யாவையும்
ஒரு கால் சீனாவையும் காட்டுகிறது. When we see the feet of a bear, the different Russia as a bear, one foot shows the Russia and the other foot shows China. இரண்டாவது முகம் சிங்கத்தை போல் இருந்தது, வாய் சிங்கத்தை போல் இருந்தது. Secondly, his mouth was as a mouth of a lion. அந்த வாய் சிங்கத்தை போல் இருந்தது என்பது When we say mouth of a lion, கிரேட் பிரிட்டன், ஐரோப்பா நாடுகள்ல பல நாடுகள் எடுத்துக்கொள்ளுங்க, அதுபோல உலகத்துல மிக முக்கியமான நாடுகள், இஸ்ரேல் தேசத்துக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய நாடுகளுடைய தேசிய விலங்கு சிங்கமாயிருக்கிறது. if you take Great Britain and some European countries and some important countries in the world which are in support of Israel, the national animal is the lion. அடுத்து சிறுத்தை, உருவம் வந்து சிறுத்தையை போல் இருந்தது என்பது Next when he said was like unto a leopard. எசேக்கியேல் 38 அதிகாரத்துல சில நாடுகள் பெயர் அங்க குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அந்த நாடுகளும் அரபு நாடுகள் சிலவற்றுக்கும் இன்றைக்கு தேசிய விலங்கு சிறுத்தையாயிருக்கிறது. In Ezekiel chapter 38, some countries are mentioned, that countries and some other countries, for them the national animal is the leopard. அப்ப மூன்றாம் உலக மகா யுத்தத்துக்கு பிற்பாடு ஏற்படுத்தப்பட போகிற தோல்வியடைந்த நாடுகளும் ஜெயம் பெற்ற நாடுகளும் சேர்ந்து ஒரு பெரிய சமாதான அமைப்பு ஏற்பட போகிறது. அதுதான் யோவான் தரிசனத்திலே கண்ட அந்த மிருகம். After the third world war, the different countries and the countries which overcome together they make a great peace organization. This organization is the beast that John saw in his vision. அந்த சமாதான அமைப்பின் தலைவனுக்கு, For the leader of that peace organization, இரண்டாம் வசனத்துல படிக்கிறோம், வலுசர்ப்பமானது, வலுசர்ப்பம் என்பது பிசாசை காட்டுகிறது. அந்த பிசாசு தன்னுடைய சிங்காசனத்தையும் அதிகாரத்தையும் வல்லமையையும் அந்த தலைவனுக்கு கொடுத்து அவனை அந்தி கிறிஸ்துவாய் மாற்றுகிறது. we see the dragon who is the devil gave him his power and his seat and his great authority and he makes him as the antichrist. இனி அந்தி கிறிஸ்துவின் ஆட்சி எப்படி இருக்கும் என்பதை நான் சுருக்கமாய் சொல்லுகிறேன். I want to briefly tell you how the rule of the antichrist will be. அது ஏன் பாவமுள்ள ராஜ்யம் என்று அழைக்கப்படுகிறது? Why is it called as a sinful kingdom? இன்றைக்கு உலகத்தில் எத்தனையோ விதமான மதங்கள் காணப்படுகிறது. Today there are so many religions in this world. கடவுளே இல்லை என்று சொல்லக்கூடிய ஒரு கூட்டத்தார் இந்த உலகத்தில் இருக்கிறார்கள். There is also a group in this world who say there is no God. இன்றைக்கு ஒரு மனிதன் தான் விரும்பின தெய்வத்தை தெய்வமாக வணங்கி கொண்டிருக்கிறான். Today man worships the God that he likes as a God. ஆனால் அந்தி கிறிஸ்துவின் ஆட்சியிலே, But in the day of the antichrist, அந்தி கிறிஸ்து 3 தெய்வங்களை அறிமுகப்படுத்துவான். antichrist will introduce 3 gods. அந்த 3 தெய்வங்களை தான் கைவிடப்பட்ட கிறிஸ்தவர்களும் உலக ஜனங்களும் கண்டிப்பாய் வணங்க வேண்டும். The left behind Christians and the worldly people should surely worship those 3 gods. அந்த 3 தெய்வங்களை யார் வணங்குகிறார்களோ அவர்களுக்கு தான் புசிப்பதற்கு ஆகாரம், குடிப்பதற்கு பானம், தங்குவதற்கு வீடு. Only those who worship these 3 gods will be given food to eat and drink to drink and shelter to dwell in. அந்த 3 தெய்வங்கள் யார்? Who are these 3 gods? முதலாவது வெளிப்படுத்தல் 13 அதிகாரம் 4 வசனத்துல 2 தெய்வங்களை குறித்து படிக்கிறோம். In Revelation chapter 13 verse 4 we can see about 2 gods. அந்த மிருகத்திற்கு அப்படிப்பட்ட அதிகாரம் கொடுத்த வலுசர்ப்பத்தை வணங்கினார்கள். அல்லாமலும் மிருகத்திற்கு ஒப்பானவன் யார், அதனோடு யுத்தம் பண்ணத்தக்கவன் யார் என்று சொல்லி மிருகத்தையும் வணங்கினார்கள். And they worshipped the dragon which gave power unto the beast, and they worshipped the beast, saying, Who is like unto the beast, who is able to make war with him? இங்கே வலுசர்ப்பம் என்பது பிசாசையும் மிருகம் என்பது உலகத் தலைவனாகிய அந்தி கிறிஸ்துவையும் காட்டுகிறது. If the dragon shows the devil and the beast shows the world leader which is the antichrist. அடுத்து 15 வசனத்திலே மூன்றாவது யாரை வணங்க வேண்டும் என்று 15 வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. And verse 15 says thirdly who they should worship. மேலும் அம்மிருகத்தின் சொரூபம் பேசத்தக்கதாகவும் மிருகத்தின் சொரூபத்தை வணங்காத யாவரையும் கொலை செய்யத்தக்கதாகவும் மிருகத்தின் சொரூபத்திற்கு ஆவியை கொடுக்கும்படி அதற்கு சத்துவம் கொடுக்கப்பட்டது. And he had power to give life unto the image of the beast, that the image of the beast should both speak and cause that as many as would not worship the image of the beast should be killed. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the Lord's holy name. இங்கே ஒரு சொரூபத்தை பார்க்கிறோம். Here we can see an image. இந்த சொரூபம் வந்து அந்த அந்திக்கு சுண்டி அதே ரூபத்துல, அந்த மிருகத்தின் அதே ரூபத்துல உண்டாக்க, அதாவது உலக தலைவனுடைய அதே ரூபத்தில் ஒரு சிலை செய்யப்படுகிறது. An image is made in the same likeness of the world leader. It's made in the same likeness of the antichrist. It's made in the same likeness of the world leader of the antichrist. நீங்கள் 11 வசனத்தை வெளிப்படுத்தல் 11 இருந்து 15 வரைக்கும் நீங்கள் படித்து பார்த்தால் தெளிவாய் விளங்கிக் கொள்ளலாம். You can read from Revelation chapter 11 verse to 15. You can understand this very clearly. இந்த அதிகாரத்தில் 3 காரியங்களை பார்க்கிறோம். In this chapter we see 3 things. 1 வசனத்திலே ஒரு மிருகம். In verse 1 a beast. அது மிருகம் என்றால் எழுத்தின்படியா மிருகம் அல்ல. When we say beast, it's not a literal beast. அது வந்து உலக தலைவன், மிருக சுபாவம் உள்ள ஒரு உலக தலைவன். It shows a world leader was the nature of beast. அவன் எப்போது வரப்போகிறான்? When is he going to come? இயேசுவின் ரகசிய வருகைக்கு பிற்பாடு After the secret coming of Jesus, முழு உலகமும் ஒரே ராஜ்யமாய் மாறும்.
the entire world will become one kingdom. இன்றைக்குள்ள நவீன தொழில்நுட்பங்கள் டெக்னாலஜியின் மூலமாக முழு உலகமும் ஒன்றாய் மாறுவதற்குள்ள எல்லா வேலைகளும் நடந்து கொண்டிருக்கிறது. Through the latest technologies and developments, the entire world is being prepared to become as one kingdom. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to the Lord's holy name. இன்றைக்கு வீடியோ காலிங் மூலமாக இங்கே இருந்து கொண்டு அமெரிக்காவிலோ லண்டனிலோ இல்ல ஜப்பான்ல உள்ள நபரிடத்திலே முகமுகமாய் பார்த்து பேச முடிகிறது. Today by the means of video call to a person in America, London or Japan, we can talk to them face to face. இவையெல்லாம் எதற்காக? உலக தலைவன் ஒரு இடத்தில் இருந்து கொண்டு ஈரோட்டில் உள்ள ஒவ்வொரு மனிதனையும் கண்காணிப்பதற்காகத்தான். What is all this for? From the world leader being one place to monitor every people was seen in Erode. ஈரோட்ல மாத்திரமல்ல முழு உலகத்துள்ள ஒவ்வொரு தனிப்பட்ட நபரையும் கண்காணிக்கக்கூடிய அளவுக்கு இன்றைக்கு தொழில்நுட்பம் தினந்தோறும் வளர்ந்து கொண்டிருக்கிறது. Technology is growing every single day to an extent where they cannot just monitor people in Erode, they can monitor every single person in the entire world. அப்ப முதலாவது உலக தலைவன். Firstly, the world leader. அடுத்து 11ஆம் வசனத்திலே ஒரு மிருகத்தை பார்க்கிறோம். In verse 11 we see another beast. ஆட்டுக்குட்டிக்கு ஒப்பான மிருகம். It was like unto a lamb. அந்த மிருகம் என்பது That beast is, ஒரு கள்ள தீர்க்கதரிசியை காட்டுகிறார். அதனுடைய அர்த்தம் கள்ள தீர்க்கதரிசி. it shows a false prophet. The meaning of it is a false prophet. இப்ப இந்த இரண்டாம் மிருகமாகிய கள்ள தீர்க்கதரிசி என்ன செய்கிறான்? 11ஆம் வசனத்திலிருந்து கீழ படித்து பார்த்தீங்கன்னா, From verse 11 onwards when you read saying, what does a false prophet do? இந்த இரண்டாம் மிருகமாகிய கள்ள தீர்க்கதரிசி The second beast, the false prophet, மொத்த பூமியில் உள்ள ஜனங்களுக்கு ஒரு கட்டளை இடுகிறான். it gives a commandment to the people who are seen in the entire world. அந்த கட்டளை என்னவென்றால், What is that commandment? முதல் மிருகமாகிய அந்த உலக தலைவனுடைய அதே ரூபத்துல எல்லா இடங்களிலும் சிலைகள் செய்யப்பட வேண்டும். In every place image should be made likeness of the first beast in every place of the world. இன்றைக்கு இந்த ஈரோட்ல ராஜீவ் காந்தி சிலையை பார்க்கலாம். Today in Erode we can see the statue of Rajiv Gandhi. எம்ஜிஆர் சிலையை பார்க்கலாம். You can see statue of MGR. மகாத்மா காந்தி சிலையை பார்க்கலாம். You can see statue of Mahatma Gandhi. இன்றைக்கு உயிருள்ள தலைவர்களுக்கும் சிலைகள் இருக்கிறது, மரித்த தலைவர்களுக்கும் சிலைகள் இருக்கிறது. Today you can see statue for the living leaders and for the leaders who are dead. அதுபோல Even so, இன்றைக்கு இந்த ராஜீவ் காந்தி சிலையோ எம்ஜிஆர் சிலையோ எங்கே வைக்கப்பட்டதோ, எத்தனையோ வருடங்களுக்கு முன்பாக வைக்கப்பட்டது, அதே இடத்துல அது இருக்கிறது. the statue of Rajiv Gandhi and statue of MGR, even though they were placed many years ago, they still remain in the same place. எம்ஜிஆர் சிலையும் ராஜீவ் காந்தி சிலையும், The statue of Rajiv Gandhi and statue of MGR, அது எந்த இடத்தில் வைக்கப்பட்டதோ அது அந்த இடத்துல இருக்கிறது. the place where they kept it is still remain in the same place. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to the Lord's holy name. ஆனா அந்திக்கிறிஸ்துவின் ஆட்சியின் காலத்துல But in the days of the rule of Antichrist, அவனுடைய அதே ரூபத்துல in his own image, முழு உலகத்திலும் உண்டாக்கப்படுகிற சிலைகளானது, the statues that we created or made in the entire world, அந்த சிலை ஒரே இடத்தில் இருக்காது. that statue won't remain in one place. 15ஆம் வசனத்துல படிக்கிறோம், We see in verse 15, அந்த சொரூபம் பேசக்கூடியதா இருக்கும். that image can speak. இந்த ஈரோடு பட்டணத்தில் உள்ள ஒவ்வொருவரோடு அது பேசும். It will speak to everyone in the city of Erode. யாரெல்லாம் இயேசுவின் ரகசிய வரிகளை இங்க நீங்க எடுத்து கொள்ளப்படவில்லையோ, Those who are not caught up in the secret coming of Jesus, யாரெல்லாம் கைவிடப்படுகிறார்களோ, those who are left behind, கைவிடப்படக்கூடிய கிறிஸ்தவர்கள் மாத்திரமல்ல உலக ஜனங்களோடும், not only to the left behind Christians but also to the worldly people, அந்த சொரூபம் பேசும். that image shall speak. ஒவ்வொருவரையும் கட்டாயப்படுத்தும். It will compel every single நீ person. வலு சர்ப்பத்தை வணங்க வேண்டும். You must worship the dragon. உனக்கு தெய்வம் இனி உலக தலைவன் தான். For the God is the world leader. அந்த உலக தலைவனை வணங்க வேண்டும். You must worship that world leader. அடுத்து சொரூபமாகிய என்னை வணங்க வேண்டும். Next you must worship me who is the image. அப்ப வெளிப்படுத்தல் 13:15 அந்த சிலை சொரூபம் பேசக்கூடியதா இருக்கிறது. இரண்டாவது, யார் தன்னை வணங்கவில்லையோ அவர்களை கொலை செய்யத்தக்கதாக என்று படிக்கிறோம். In Revelation chapter 13 verse 15 we see that image can speak, and who does not worship it, it can go and kill them. ஒரு சிலை பேசுமா? Can a statue or image speak? ஒரு சிலை நடக்குமா? Can a statue or image walk? ஒரு சிலை ஒரு மனிதனை கொலை செய்யுமா? Can a statue or image kill a person? 70 வருடங்களுக்கு முன்பாக கேட்கப்பட்டது. It was asked 70 years before. ஒருவேளை 7 வருடங்களுக்கு முன்பாக இங்கே இந்த ஈரோட்லயே அது அறிவிக்கப்பட்ட போது சிலர் கேட்டிருக்கலாம், இதெல்லாம் நடக்குமான்னு நினைத்திருக்கலாம். 7 years before it was told in the city of Erode, many of you could have thought in your mind saying, can this happen? ஆனா உங்கள் கரத்திலே ஒரு படம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த சாத்தான் 2 என்கிற அணு ஆயுதத்துக்கு கீழே பாருங்க. But the pictures are given to you, and the picture of Satan too in the second row. இங்கே உள்ள எல்லாருக்கும் தெரியும் சோஃபியா ரோபோவை குறித்து. All of you here might know about Sophia robot. அந்த சோஃபியா ரோபோவுக்கு சவுதி அரசாங்கம் குடியுரிமை கொடுத்திருக்கிறது. For this robot Sophia, the Saudi government has given a citizenship. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to the Lord's holy name. அது இந்தியாவுக்கு வந்தது. இந்த ரோபோ, இந்த மனித ரோபோ
This human robot came even to India. இந்தியாவுக்கு வந்தது. It came to India. மாணவர்களோடு பேசினது. It spoke with the students. உலகத்துல பல இடங்களுக்கு சென்று மனிதர்களோடு பேசிக் கொண்டிருக்கிறது. It is traveling to many places in the world and speaking to other men. ஒரு நபர் கேட்டார், One person asked, நீங்கள் மனிதர்களை கொலை செய்வீர்களா? will you kill men? அதுக்கு இது கொடுத்த பதில் என்ன? What was the reply given by this? அது அவர்கள் நடந்து கொள்வதை பொறுத்து இருக்கிறது. It depends on the way they walk. மனிதர்கள் நடந்து கொள்வதை பொறுத்து இருக்கிறது. It depends on the way the men walk. அந்த சோஃபியா ரோபோக்கு இடது கட்டத்திலே ஒரு 2 ஆண் படத்தை பார்க்கிறீர்கள். To the left side of the Sophia robot you can see a picture of 2 men. அதாவது ஹிரோஷி இசிகுரோ என்கிற ஆராய்ச்சியாளர், A researcher by the name Hiroshi Ishiguro. இவர் ஒசாகா பல்கலைக்கழகத்திலே ஒரு பேராசிரியராக இருக்கிறார். He is a professor in the Osaka University. இவர் தன்னுடைய அதே ரூபத்தில் ஒரு எந்திர மனிதனை உண்டாக்கி இருக்கிறார். He has made a human robot in his own image. அவர்கள் இருவரும் சேர்ந்து தான் அந்த படத்துல பார்க்கிறோம். ஒருவன் மனிதன், இன்னொன்று மனிதனுடைய அதே ரூபத்தில் ஒரு ரோபோ. We can see both of them together in the same picture. One is a human and the other one is a robot made in the form of the human. இந்த பேராசிரியர் எதையெல்லாம் செய்ய விரும்புகிறாரோ, எதையெல்லாம் செய்கிறாரோ, அவருக்கு பதிலாக அவர் செய்ய வேண்டியது எல்லாவற்றையும் இந்த எந்திர மனிதன் ரோபோ செய்கிறான். What the professor wants to do and what the professor does, in place of the professor doing, this robot does everything that the professor does. சமீபத்திலே ஒரு பெரிய கான்ஃபரன்ஸ் நடத்தி, Recently after conducting a big conference, இந்த ஆராய்ச்சியாளர் நிரூபித்திருக்கிறார், this researcher has proved, என்னுடைய ரூபத்தில் காணப்படக்கூடிய இந்த எந்திர மனிதனை this robot who is seen in my image, உங்க யாருடைய ரூபத்திலே நான் மாற்றி காட்டுகிறேன். I can make him into the image of any one of you. அது ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் அவங்க ரூபத்தில் மாற்றி காட்டுகிறேன் என்று சொல்லி மாற்றி காண்பித்திருக்கிறார். He is sure changing them in the form of a man or woman and is proven by changing them. இதனுடைய விளக்கமே நமக்கு தேவையில்லை. உங்கள பலரும் சோஃபியா ரோபோவை குறித்து நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். We don't need the explanation of this because many of you might have heard about the Sophia robot. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Lord, repeat the Lord's holy name. அப்ப இயேசு கிறிஸ்துவின் ரகசிய வருகைக்கு பிற்பாடு, After the secret coming of Jesus, எப்படி இந்த ஹிரோஷி இசிகுரோ ரூபத்தில் அவருடைய அதே ரூபத்தில் இருந்து அவர் மனதில் உள்ளதெல்லாம் இந்த ரோபோ நிறைவேற்றுகிறதோ, how this robot being the form of Hiroshi Ishiguro and does whatever is in his mind and does all his works, அதுபோல even so அந்திக்கிறிஸ்துவின் நாட்கள்ல in the days of the Antichrist, உலகத்துல ஒரு இடத்துல அவன் உட்கார்ந்து இருப்பான். ஏதோ ஒரு இடத்துல உட்கார்ந்து இருந்து he being seated in one place in the world, அவனுடைய மனதில் உள்ள எல்லா காரியத்தையும் இந்த ஈரோடு பட்டணத்துல, அதுபோல இந்த சுற்றில தமிழ்நாட்டுல, இந்தியாவுல, முழு உலகத்திலும் அந்த ரோபோக்கள் நடமாடும். whatever is in his mind in the city of Firor, in Tamil Nadu, in the entire India and the entire world, this robots will be roaming around. அப்ப அன்றைக்கு 3 பேரை வணங்கும்படி கட்டாயப்படுத்தும். In those days will compel to worship 3 people. முதலாவது, Firstly, அது அந்திக்கிறிஸ்துவை வணங்க வேண்டும். you must worship the Antichrist. இரண்டாவது, வலு சர்ப்பத்தை வணங்க வேண்டும். You must worship the dragon. வலு சர்ப்பத்தை வணங்க வேண்டும் என்கிற காரியம் இப்போதே நடைமுறைக்கு வந்து கொண்டிருக்கிறது. And the worshipping of dragon is now coming to practice even in these days. யோகாவின் மூலமாக இன்றைக்கு ஸ்கூல்ல, காலேஜ்ல, வேலை ஸ்தலத்துல யோகா செய்யும்படியாக அது ஒரு பாடத்திட்டமாக மாறி வருகிறது. In schools, colleges and place of work, it is becoming a part of the lesson to do yoga. அந்த யோகாவுடைய லோகோவை நீங்கள் பார்த்தீங்கன்னா 7 தலை உள்ள சர்ப்பம் இருப்பதை நீங்கள் பார்க்கலாம். If you see the logo of the yoga, you can see a serpent having 7 heads. வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல யோவான் தரிசனத்துல கண்ட இந்த வலு சர்ப்பத்துக்கு 7 தலைகள் இருப்பதை பார்க்கலாம். In Revelation 12 verse 3, John in his vision saw the dragon. This dragon has 7 heads. அந்திக்கிறிஸ்து இனிமேல் தான் வரப்போகிறான். The Antichrist is going to come hereafter. ஆனா வேதம் சொல்லுகிறது அவனுடைய ஆவி இப்போதே உலகத்தில் இருக்கிறது. But the scripture says his spirit is now in the world. 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 2-3 வசனங்கள் அதை படிக்கிறோம். We can read this 1 John chapter 4 verses 2 and 3. அந்திக்கிறிஸ்து இனிமேல் வரப்போகிறான். The Antichrist is going to come hereafter. அவனுடைய ஆவி இப்போதே உலகத்தில் இருக்கிறது. But his spirit is now in the world. ஆகவே தான் வலு சர்ப்ப வழிபாடை வழங்கும்படியாக இன்றைக்கு பலரையும் தூண்டிக் கொண்டிருக்கிறது. That is why it's instigating many people to practice the worship of the dragon. அதை குறித்து நான் அதிகமாய் சொல்ல விரும்பவில்லை. நான் சுருக்கமாய் சொல்லி கடந்து போகிறேன். I don't want to tell much about it. Briefly I want to tell and pass on. ஆகவே 3 தெய்வங்களை வணங்க வேண்டும். They must worship 3 gods. அதை வணங்கினால் தான் புசிக்க ஆகாரம் கிடைக்கும். Only if they worship will they get food to eat. இன்றைக்கு நம்மால் 3-4 உபவாசம் எடுக்க முடியல. In these days we cannot fast for 3 days. சுகர் வியாதி பலருக்கும், Many have diabetes, பலருக்கு அல்சர் வியாதி, many have ulcer. பலருக்கு உபவாசம் எடுக்க முடியல. It is not possible with many to take fasting. 7 நாள் உபவாசம் எடுக்க முடியல. It's not possible to take fasting for 7 days. ஆனா ரகசிய வரிகளை கைவிடப்பட்டால், But you are left behind the secret coming. கைவிடப்பட்ட கிறிஸ்தவர்களுக்கு முன்பாக ஒரே ஒரு ஆப்ஷன் தான்.
For the left behind Christian, there is only one option. கைவிடப்பட்ட ஊழியர்களா இருந்தாலும் கைவிடப்பட்ட விசுவாசிகளா இருந்தாலும் ஒரே ஒரு ஆப்ஷன் தான் அவங்களுக்கு முன்னாடி. Whether they be left behind servants of God, left behind believers, they have just one option before them. அவர்கள் அந்தி கிறிஸ்துவை எதிர்த்து இரத்த சாட்சியாய் மரிக்க வேண்டும். They must resist the Antichrist and die as martyrs. அவனை வணங்க கூடாது. They should not worship him. அவனுடைய முத்திரையை வலது கையிலோ நெற்றியிலோ தரித்துக் கொள்ள கூடாது. They should not take his mark on the right hand or on the forehead. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to the Lord's holy name. வெளிப்படுத்தல் 13ஆம் அதிகாரம் 15 கீழே உள்ள தொடர்ந்து உள்ள வசனங்களை அந்த அதிகாரம் முடிவு வரைக்கும் படித்து பார்த்தால் அவனுடைய முத்திரையை வலது கையிலும் நெற்றியிலும் தரித்துக் கொள்ள வேண்டும் என்று படிக்கிறோம். In Revelation chapter 13-15 onwards till the end of the chapter we can see they must take his mark on the right hand and on the foreheads. இன்றைக்கே ஆதார் கார்டு மூலமாக பாருங்க, நம்ம கை விரல் ரேகையை போய் வைக்கிறோம், நம்முடைய கண் விழிகள் அங்கே படம் எடுக்கப்படுகிறது. Today by the means of Aadhaar card we can see the taking of thumb impressions and our eye scans. இனி வெகு சீக்கிரத்தில் முழு உலகத்துக்கும் சேர்ந்து ஒரே கார்டு வரப்போகுது. Very soon for the entire world together we'll have just one card. அந்த ஒரே கார்டு தொலைந்து போனால் என்ன செய்வது? What happens if you lose that one card? அமெரிக்கால ஒரு விஞ்ஞானி கேட்டார். A scientist in America asked like this. ஒரு மனிதனுடைய எல்லா டீடைல்ஸும் ஒரே கார்டுல வரப்போகுது. All the details of a man is going to come in one single card. இப்போதே உங்கள பலரும் அதற்குரிய பல கார்டுகளை நீங்கள் பயன்படுத்தி கொண்டிருக்கலாம். Now many of you may be using many of these cards. அப்ப அந்த ஒரே கார்டுல எல்லா டீடைல்ஸும் வைக்கும்போது when you keep all details in one single card, அது தொலைந்து போனால் என்ன செய்வது? what to do if it gets lost? ஆகவே ஒரு விஞ்ஞானி ஒரு மனித சரீரத்தை விலைக்கு வாங்கி one scientist bought a man's body. அந்த சிப்பை மனிதனுடைய சரீரத்திலே கார்டுல பொருத்துவதற்கு பதிலாக மனிதனுடைய சரீரத்திலே பொருத்தி விடலாம் என்று ஆராய்ச்சி பண்ணினார். He did research saying so implanting it the chip in the card, he'll implant it into man's body and he conducted research for this. அந்த ஆராய்ச்சியின் முடிவு என்ன தெரியுமா? Do you know what's the conclusion of that research? ஒரு மனிதனுடைய சரீரத்திலே ரெண்டு இடங்கள்ல தான் அந்த சிப்பை பொருத்த முடியும். You can implant this chip only in two parts of a man's body. அவனுடைய வலது கையிலும் நெற்றியிலும், only in his right hand and in his forehead. அப்படி நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. It has been proved so. நீங்கள் வெளிப்படுத்தல் 13ஆம் அதிகாரம் 15 வசனத்துக்கு கீழே படித்து பார்த்தால், தொடர்ந்து படித்து பார்த்தால் அங்கே வலது கையிலும் நெற்றியிலும் முத்திரை தரிக்க வேண்டும். In Revelation chapter 13 verse 15 onwards to the end of the chapter, if you read saying it is said you must take the mark upon the right hand and upon the forehead. அப்படி இல்லாவிட்டால் விற்கவோ வாங்கவோ முடியாது. If it is not so, you cannot buy or sell. இன்றைக்கே படிப்படியாக ஆதார் கார்டு இல்லாவிட்டால் எதுவும் செய்ய முடியாது என்கிறது படிப்படியாய் வந்து கொண்டிருக்கிறது. Even in these days step by step it has come to a state saying if you do not have Aadhaar card you cannot do anything. அதுபோல முழு உலகத்துக்கு சேர்ந்து ஒரே கார்டாய் வரும்போது அது சிப்பாய் மாறி மனிதனுடைய சரீரத்திலே வலது கையிலும் நெற்றிலும் பதிக்கப்பட போகிறது. Even so for the entire world there will be a card and it will become as a chip and it will be implanted in the right hand and the forehead of a man. ஒரு 70 வருடத்துக்கு முன்பாக இதையெல்லாம் சொல்லியிருந்தால் கேட்பதற்கு நகைச்சுவையாக, அது நம்ப முடியாததாக இருந்திருக்கும். 70 years before if we spoke all of this it would be something to be laughed at and you cannot believe this. ஆனா இன்றைக்கு சிப்புகள் உள்ள காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். But now we are living in a period with the chips. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to the Lord's holy name. நீங்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நாளும் தொழில்நுட்பம் எவ்வளவு வளர்ந்திருக்கிறது என்பதை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இன்றைக்கு படிப்பறிவு இல்லாதவர்கள் கூட ஸ்மார்ட் போனை வைத்துக் கொண்டு சுற்றி கொண்டிருக்கிறார்கள். Each one of you are seeing every day how the technology is growing. Even people are not educated, even their smartphones are roaming around with it. ஆகவே பாவமுள்ள ராஜ்யம் எழும்ப போகிறது. So a sinful kingdom is going to arise. அப்ப அந்த ராஜ்யத்தினுடைய பாவம் என்ன? What is the sin of that kingdom? 3 தெய்வங்களை வணங்கும்படி அந்த ராஜா கட்டாயப்படுத்த போகிறான். That king will compel to worship 3 gods. உலக ஜனங்களை மாத்திரமல்ல, not just the worldly people. கைவிடப்பட்ட கிறிஸ்தவர்களை கட்டாயப்படுத்துவான். He will compel even the left behind Christians. இந்த உலகத்தில் இன்றைக்கு காணப்படுகிற மொத்த கிறிஸ்தவர்களும் all the Christians seen in this entire world 3 கூட்டமாக பிரிய போகிறார்கள். they are going to be divided into 3 groups. A group, B group, C group என்று வைத்துக் கொள்ளலாம். Keep it as A group, B group and C group. ரகசிய வருகையிலே சிலர், மொத்த கிறிஸ்தவர்கள சிலர் மாத்திரம் எடுத்துக் கொள்ளப்படுகிறார்கள். Of the entire Christians is said coming only a few will be caught up. அதை நான் சொல்லவில்லை, இயேசு சொல்லுகிறார். I did not say this, Jesus told it. அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர். Many are called but few are chosen. அதுக்கு அடுத்து இடுக்கமான வாசல்களை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர். Few are those who find the narrow and straight gate. அடுத்து மத்தேயு 7ஆம் அதிகாரத்தில் அந்நாளில் அநேகர் என்னை நோக்கி. In Matthew chapter 7 verse 21 the Lord says in those days many shall call. அப்ப கைவிடப்படக்கூடியவர்கள் அநேகர் என்று சொல்லுகிறார். He says many are they who shall be left behind. அவர்கள் தீர்க்கதரிசனம் சொன்னவர்கள், those are they who prophesied. அவர்கள் பிசாசுகளை துரத்தினவர்கள், they cast out devils. அவர்கள் அற்புதங்கள் அடையாளங்கள் செய்தவர்கள், they did signs and wonders. கர்த்தாவே கர்த்தாவே என்று ஜெபித்துக் கொண்டிருந்தவர்கள். They are the ones who kept on praying saying Lord Lord. இந்த 4 கூட்டத்தாரும் அநேகர் கைவிடப்படுகிறார்கள். Among these 4 groups many are left behind. அவர்களை பார்த்து இயேசு சொல்லப் போகிறார், அக்கிரம செய்கைக்காரரே நான் உங்களை அறியேன்.
Looking on them, Jesus is going to say, "Ye iniquity doers, I do not know you." அப்ப ஏன் அப்படி சொல்ல போகிறார்? Why is he going to say so? அவர்கள் பரலோகத்தில் இருக்கிற பிதாவின் சித்தத்தின்படி தீர்க்கதரிசனம் சொல்லவில்லை. They did not prophesy according to the will of the Father who is in heaven. பரலோகத்தில் இருக்கிற பிதாவின் சித்தத்தின்படி அற்புதங்கள் அடையாளங்கள் செய்யவில்லை. They did not do signs and wonders according to the will of the Father who is in heaven. ஒரே ஒரு உதாரணம் கொடுக்கிறேன். I'll give you one example. இயேசு இந்த உலகத்தில் இருந்த நாட்களில் In the days when Jesus was in this world, அவர் பெதஸ்தாவுக்கு போனார். he went to Bethesda. அங்கே வருடக்கணக்காக ஏராளமான வியாதியஸ்தர்கள் அங்கே படுத்து கிடக்கிறார்கள். There were so many sick people who were sick for years together. ஒருவேளை இப்ப நான் அங்க போயிருந்தால் If I had gone there, or என்னிடத்துல வரம் இருக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். I take for example, I have the gift. எந்த ஊழியக்காரரும் செய்வது அதுதான். Any servant of God will do this. நானும் அதைத்தான் செய்திருப்பேன். Even I would have done that. அங்க உள்ள எல்லா வியாதியஸ்தர்களையும் பார்த்து இயேசுவின் நாமத்திலே படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்று சொல்லியிருப்பேன். Looking at all sick people, I would say, in the name of Jesus, take up your bed and walk. எல்லாரும் வீட்டுக்கு போங்கன்னு சொல்லியிருப்பேன். I would have told all of you, go back to your homes. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to the Lord's holy name. ஆனா இயேசு அப்படி செய்யவில்லை. But Jesus did not do so. ஒரே ஒரு மனிதனை சந்திக்கிறார். He just met one man. ஒரே ஒரு மனிதனை விசாரிக்கிறார். He just inquires one man. ஒரே ஒரு மனிதனை குணமாக்குகிறார். He just heals one man. மற்ற ஒரு வியாதியஸ்தர் பக்கமும் திரும்பி கூட அவர் பார்க்கல. He not even turned to the side of any other sick people there. இதுதான் இயேசுவுக்கு மற்ற ஊழியக்காரங்களுக்குள்ள வித்தியாசம். This is the difference between Jesus and the other servants of God. நீ எதை செய்தாலும் பரலோகத்தில் இருக்கிற பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறாயா என்பதை நிச்சயித்துக்கொள். Whatever you do, make sure if you're doing it according to the will of the Father who is in heaven. சுவிசேஷத்தை அறிவித்தாலும், Whether you preach the gospel, ஆத்துமாக்களை சந்தித்தாலும், whether you visit souls. ஆகவே தான் பவுல் சொல்லுகிறார், That's why St. Paul says கலாத்தியர் 2:2ல, in Galatians 2:2, நான் ஓடுகிறது ஓடினது வீணாய் போகாதபடிக்கு I that I have run and that I am running, I should not be in vain. தேவ அறிவிப்பினாலே போய் எண்ணிக்கை உள்ளவர்களுக்கே சுவிசேஷத்தை அறிவித்தேன். I preach the gospel to the few numbers according to the will of God. ஆத்துமாவை சந்திக்க போறேன்னு சொல்லி காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் சுத்திட்டு இருக்க கூடாது. Saying I'm going to visit souls from morning to night, you should not be roaming around. கர்த்தர் அனுப்பி போக வேண்டும். The God should send and then you should go. ஒரு மனிதனுக்கு சுவிசேஷத்தை சொல்ல வேண்டுமானால் கர்த்தர் அனுப்பி செய்ய வேண்டும். The Lord should send you and only then you must go and preach the gospel to a man. தீர்க்கதரிசனம் சொல்வது உங்க இஷ்டப்படி சொல்லக்கூடாது. Even you prophesy, you should not do it after your own desire. ஜெபித்து தேவ சமூகத்துல காத்திருந்து கர்த்தர் என்ன சொல்றாரோ அதை மட்டும் சொல்ல வேண்டும். You must pray and wait in the presence of the Lord, and what the Lord tells you to tell, only that you should tell. ஒரு சபையில நம்ம ஜீவிக்கும் போது ஒரு மனிதனுடைய நிலவரம் நம்ம பலருக்கு தெரியும். When you're living in a church, you might know the state of other people in the church. ஒரு மனிதனுடைய ஜீவியத்தை அறிந்து கொண்டு அவனை ஆறுதல் படுத்துவதற்கோ இல்ல அவனை எச்சரிப்பதற்கோ நாமாக தீர்க்கதரிசனம் சொல்லக்கூடாது. Knowing the life of a man, we must not prophesy on our own to comfort him or to warn that person. அப்படி சொன்னால் அக்கிரம செய்யக்காரரே உங்களை அறியே, நீ யாருன்னு எனக்கு தெரியாதுன்னு ஆண்டவர் சொல்லிடுவார். If you do so, the Lord will say, "He that work iniquity, I know you not." The Lord will say like this, "I don't know you." அதுபோல ஜெபிக்கிறதா இருந்தாலும் Even so in matters of praying, தேவ சித்தத்தின்படி ஜெபிக்க வேண்டும். you must pray according to the will of God. கர்த்தருடைய பரிசுத்த ஒரு சின்ன ஊழியத்தை நீங்க செய்வதா இருந்தாலும், விசுவாசிகளா இருந்தாலும், ஊழியர்களா இருந்தாலும், சின்ன ஊழியத்தை செய்வதா இருந்தாலும் நல்லா ஜெபிச்சுட்டு தேவ நடத்தி போடு அதை செய்ய வேண்டும். Whether you be servants of God, believers, even if you do a small ministry, you must pray and do it with the leading of the Lord. இப்படி செய்யாத கிறிஸ்தவர்கள் அபிஷேகம் பண்ணப்பட்டவங்கள பெரும் கூட்டம் கைவிடப்படுகிறார்கள். Many Christians are not people of God, do not do like this. Many of them are left behind. அதைத்தான் இயேசு மத்தேயு 7:7 அநேகர் கைவிடப்படுகிறார்கள் என்று சொல்கிறார். அந்நாளில் அநேகர் என்னை நோக்கி. That is when Matthew chapter 7 he says, "Many shall be left behind. In that day, many shall call." அப்ப இயேசுவின் ரகசிய வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுவர்கள் ஒரு குறிக்கப்பட்ட கூட்டம், சிறு கூட்டம், அது ஏ குரூப் என்று வைத்துக் கொள்ளுங்கள். Therefore, people to be caught up in the secret coming of Jesus will be a small particular group, and keep that group as group A. கைவிடப்பட்ட கிறிஸ்தவர்கள் ரெண்டு கூட்டமாக பிரிகிறார்கள். And left behind Christians are divided into two groups. அதுல முதல் கூட்டம் இரத்த சாட்சிகளாய் மரிக்கிற கூட்டம். The first group is a group that dies as the martyrs. நீங்க அவங்கள குறித்து வெளிப்படுத்தல் 7:9 வாசிங்க. In Revelation chapter 7 verse 9 read concerning them. இரத்த சாட்சிகளா மரிக்கிறவங்களையே குறித்து நாம் படிக்கிறோம், ஒருவரும் எண்ணக்கூடாத திரளான கூட்டம். Concerning the martyrs we read saying a great multitude which no man can number. இவைகளுக்கு பின்பு நான் பார்த்தபோது இதோ சகல ஜாதிகளிலும் கோத்திரங்களிலும் ஜனங்களிலும் பாஷைக்காரரிலும் இருந்து வந்ததும் ஒருவனும் எண்ணக்கூடாததுமான திரளான கூட்டமாகிய ஜனங்கள் வெள்ளை அங்கி தரித்து தங்கள் கைகளில் குருத்தோலைகளை பிடித்து சிங்காசனத்துக்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாகவும் நிற்க கண்டேன். After this I beheld, and lo, a great multitude, which no man could number, of all nations and kindreds and people and tongues, stood before the throne and before the Lamb, clothed with white robes and palms in their hands. படிக்கக்கூடிய பிள்ளையை கூப்பிட்டு இன்றைக்கு
ஒரு பல லட்சங்களை என்ன சொன்னா சுலபமா எண்ணி முடித்து விடுவார்கள். If you take a studying student in these days and ask them to count lakhs, they will very easily count unto lakhs. அப்ப ஒருவரும் எண்ணக்கூடாத திரளான கூட்டம்னா இரத்த சாட்சிகள் எவ்வளவு இருப்பார்கள் என்று கணக்கிட்டு பாருங்க. But a great multitude which no man can number, then just think what will be the count of the martyrs. அப்ப அந்த இரத்த சாட்சிகள் அவர்கள் எப்படி மரிக்கிறாங்க? How do the martyrs then die? முதல் 3 வருஷத்துல அந்திகிறிஸ்து ஆட்சியில இயேசுவின் ரகசிய வருகை பிற்பாடு அந்த முதல் 3 வருஷத்துல மரணம் எப்போ வரும்னு தெரியாது. In the first 3.5 years, the rule of the Antichrist or the second coming of Jesus, they do not know when death will come. அன்றைக்கு புசிக்க குடிக்க ஒன்றும் இல்ல. They have nothing to eat or drink. தங்குவதற்கு இடம் இல்ல. They have no place to dwell. அந்த அந்திகிறிஸ்து ரோபோவை எதிர்த்து நிக்கணும், எந்திர மனிதனை எதிர்த்து நிக்கணும். They must resist the Antichrist, they must resist the image, they must resist the robot. அந்த எந்திர மனிதன் சிலவேளை கண்களை குத்துவான். Sometimes the robot may pluck your eyes. கண்களை குத்தி வெளியே எடுக்கலாம். He may pluck and take your eyes out. கரங்களை வெட்டலாம். He may cut off your arms. கால்களை வெட்டலாம். He may cut off your ears. உன்னை அணுவாக சித்திரவதை செய்யலாம். He may torture you atom by atom. அந்திகிறிஸ்து ஆட்சியில உடனே மரணத்தை கொடுக்க மாட்டாங்க. In the days of Antichrist, death won't be given to you immediately. படிப்படியாய் உன்னை சித்திரவதை செய்வார்கள். Step by step they'll keep on torturing you. அதன் மத்தியில புசிக்க குடிக்க ஒன்றும் இல்லாம கிட்டத்தட்ட 3 வருஷமோ மரணம் எப்போ வரும்னு தெரியாது. In the middle of all this, they won't give anything to eat or drink. You do not know when death will come. 3 years or 3.5 years. 3 நாள் உபவாசம் எடுக்க முடியாத நம்ம we cannot take fasting for 3 days. 3 வருஷம் புசியாமல் குடியாமல் இருக்க முடியுமா? Can we be without eating and drinking for 3.5 years? ஆகவே தான் எரேமியா கேட்கிறார். Therefore Jeremiah asks, நீ காலாட்களோட ஓடும்போதே உன்னை இளைக்க பண்ணார்களானால், if you run with footmen and they wearied you, குதிரைகளோடு எப்படி ஓடுவாய்? then how will thou contend with horses? சமாதானம் உள்ள தேசத்திலே அடைக்கலம் தேடினால், and if in the land of peace we seek for shelter, யோர்தான் பிரவாகித்து வரும்போது என்ன செய்வாய்? then what will thou do in the swelling of Jordan? அதோட அர்த்தம் என்ன? What is the meaning of this? அந்திகிறிஸ்து ஆட்சி குதிரைகளோடு ஓடுகிற ஆட்சி. The rule of Antichrist is a ruling where you have to run with horses. வெளிப்படுத்தின விசேஷம் 6ஆம் அதிகாரத்துல 4 குதிரைகளை குறித்து படிக்கிறோம். In Revelation chapter 6 we can read about 4 horses. அதுபோல குதிரைகளோடு ஓடுகிற ஜீவியம். It's a life of running with horses. சோபியா வந்து விட்டது, சோபியா ரோபோ வந்து விட்டது என்று உலக மனிதன் சந்தோஷப்படலாம். The worldly man may rejoice saying, Sophia robot has come. கிறிஸ்தவனே நீ பயந்து நடுங்க வேண்டும். Oh Christian, you must fear and tremble. என் இயேசு சீக்கிரமாய் வரப்போகிறார். My Jesus is going to come very soon. அந்திகிறிஸ்து ஆட்சிக்கு இந்த உலகம் ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. This world is preparing for the rule of the Antichrist. ஒவ்வொரு நாளும் தொழில்நுட்பம் வளர every day technology is going to increase and increase. உலகம் முடிவை நோக்கி போய் கொண்டிருக்கிறது. The world is going towards its end. தானியேலின் புத்தகத்திலே படிக்கிறோம், சிலர் அங்கும் இங்கும் ஓடி ஆராய்வார்கள். In the book of Daniel we say they shall research, they're running to and fro here and there. ஒவ்வொரு மனிதனும் தினந்தோறும் ஆராய்ச்சி நடத்த அது முடிவு காலம் என்பதை நீ சிந்திக்க வேண்டும். When every man does research every single day, then you must know it's the end times. ஒவ்வொரு கிறிஸ்தவனும் இயேசுவை சந்திக்க நீ ஆயத்தமாக இருக்கிறாயா? Every Christian are ready to meet your Jesus. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to the Lord's holy name. ஆகவே 3 நாள் உபவாசம் எடுக்க முடியல, 7 நாள் உபவாசம் எடுக்க முடியல. அப்படியே உபவாசம் எடுத்தாலும் ஏதாவது குடித்துக் கொள்கிறோம். அது ஆப்பிள் ஜூஸோ மாதுளம் ஜூஸோ இத குடித்துக் கொள்கிறோம். We cannot take fasting for 3 or 7 days. Even take fasting, we drink apple pomegranate juice in between of this. ஆனால் புசியாமல் குடியாமல் இருக்க முடியுமா? But can you be without eating or drinking? ஒரு எந்திர மனிதனோடு யுத்தம் பண்ணி உனக்கு ஜெயிக்க முடியுமா? Can you fight the robot and win against it? உனக்கு முடியுமா? Is it possible with you? முடியாது, கடினம். It's not possible, it's very difficult. ஏனென்றால் கிருபையின் காலத்துல நீங்க கூட்டத்துக்கு வரதே கடினமா இருக்கிறது. Because the period of grace is very difficult for you to come even for the meetings. கிருபையின் காலத்துல 1 நாள் 2 நாள் உபவாசம் எடுத்து ஜெபிப்பதே கடினமா இருக்கிறது. In the period of grace it's very difficult for you to fast for 1 or 2 days and pray in those days. 2 மணி நேரம் 3 மணி நேரம் தேவ சமூகத்தில் தனி ஜெபத்துல உட்காரவே கடினமா இருக்கிறது. It's difficult for you to be in the presence of God for 2 or 3 hours of personal prayer. இந்த கிருபையின் காலத்துல ஜீவிக்கவே கடினமா இருக்கிற உனக்கு அந்திகிறிஸ்து ஆட்சியில எப்படி ஜீவிக்க போகிறாய்? For you it is difficult to live in the period of grace, then how will you live in the days of the Antichrist? ஆகவே இந்த வார்த்தைகளை கேட்கிற நம்மில் ஒருவரும் none of us who will listen to this word of God, அந்த பாவமுள்ள ராஜ்யத்திலே சிக்கிக் கொள்ளக்கூடாது, அந்த பாவமுள்ள ராஜ்யத்திலே குடிமக்களாய் இருக்கக்கூடாது. we should not be caught in the sinful kingdom. None of us should be seen as citizens in that sinful kingdom. கர்த்தருடைய 7 கண்கள் அந்த பாவமுள்ள ராஜ்யத்துக்கு விரோதமாய் வைக்கப்பட்டிருக்கிறது. The 7 eyes of the Lord are kept against a sinful kingdom. கிருபையுள்ள தேவன் இனிமேல் வரக்கூடிய அந்த பாவமுள்ள ராஜ்யத்தை குறித்து அவர் நமக்கு கிருபையாக அறிவித்திருக்கிறார். The gracious God graciously has told to us about the sinful kingdom that is going to come. ஒருவேளை நீங்கள் சிந்திக்கலாம், some of you may think, இப்படி எல்லாம் நடக்குமா? will things happen like this? இப்படி எல்லாம் நடக்குமா? மனிதனை வணங்க சொல்வார்களா? Is it possible to happen like this? Will they ask us to worship men? ஒரு ரோபோவை வணங்க சொல்வார்களா? Will they ask us to worship robots? இந்த வேத வாக்கியம் நிறைவேறுமா? Will the scriptures be fulfilled? பேசக்கூடிய சொரூபம் வந்துவிட்டது. A image that can speak has come. மனிதனை இப்ப பாருங்க, அமெரிக்காவுல ஒரு கலவரம் நடந்தது. In America there was a riot.
கருப்பு இனத்தவர்களுக்கு வெள்ளை இனத்தவர்களுக்கு ஒரு கலவரம் நடந்தது. There was a riot or fight between the blacks and the whites. உள்நாட்டு கலவரம். It was a civil war. அப்போது ரோபோக்களை கொண்டுதான் அந்த கலவரத்தை அடக்கி ஒடுக்கி பலரும் கொலை செய்யப்பட்டார்கள். Only with the help of the robots they subdued the riot and they controlled it and many of them were killed in the process. இன்றைக்கு மனிதனை துன்பப்படுத்தக்கூடிய மனிதனை கொலை செய்யக்கூடிய வல்லமையுள்ள ரோபோக்கள் கண்டுபிடிக்கப்பட்டு விட்டது. Today the powerful robots which can afflict man, which can kill man has been invented in these days. யோவான் இந்த தரிசனத்தை கண்டபோது இந்த உலகத்திலே பேசக்கூடிய சொரூபம் இல்லை, மனிதனை கொலை செய்யக்கூடிய சொரூபம் இல்லை. When John saw this vision, images not in this world which could speak, there's no image in this world which would kill a man. ஒரு 7 வருடங்களுக்கு முன்பாக 8 வருடங்களுக்கு முன்பாக இதே ஈரோடிலே இந்த சத்தியம் அறிவிக்கப்பட்ட போது பலருக்கு ஏற்றுக்கொள்ள மனமில்லாமல் இருந்திருக்கலாம். 7 or 8 years when this truth was mentioned in the city of Erode, many do not have the mind to receive it. ஆனா இன்றைக்கு But today, உங்கள பலரும் நீங்கள் சோபியாவை பார்த்திருக்கிறீர்கள், அந்த ரோபோவை பார்த்திருக்கிறீர்கள். many of you might have seen the robot Sophia. இன்னும் ஒவ்வொரு நாளும் அந்த தொழில்நுட்பம் வளர்ந்து கொண்டே போகிறது. And every day the technology is growing on. இயேசு வரும்போது when Jesus comes, அந்திக்கிறிஸ்துவின் ஆட்சிக்கு எல்லாவித ஆயத்தங்களும் தொழில்நுட்ப ரீதியாக உண்டாயிருக்கும். in the way of technology all the preparations for the antichrist will be ready. அந்த பாவமுள்ள ராஜ்யத்திலே நீ சிக்கிக் கொள்ளக்கூடாது. You should not be entangled in the sinful kingdom. இந்த வார்த்தைகளை கேட்கிற ஒருவராயிலும் இயேசுவின் ரகசிய வரியிலே கைவிடப்பட்டு போக கூடாது. None of you who hear this word of God should be left against the coming of Jesus. அதற்காக தான் உங்களை எச்சரிக்கும்படியாக தேவன் உங்களுக்கு இந்த வார்த்தைகளை கொடுத்து கொண்டிருக்கிறார். That is why God is giving you this words to warn you. இப்படி நடக்குமா என்று நீங்கள் சிந்தித்தால், if you think will this happen, உலகத்திலே மூன்றாவது சாம்ராஜ்யம் பாபிலோன் இருந்தபோது, when the third empire in this world, the Babylonian empire was there in this world, நேபுகாத்நேச்சர் என்ன சொன்னான்? what did Nebuchadnezzar say? ஒரு பெரிய உயரமுள்ள சிலையை நிறுத்தி, he built a very high statue. இதை எல்லாரும் வணங்க வேண்டும், all of them should worship this. வணங்காதவர்கள் அக்னி சூளையிலே தூக்கி வீசுவேன்னு சொன்னான். He told those who do not worship this, they shall be cast into the furnace of fire. அப்போது குறிக்கப்பட்ட யூத வாலிபர்கள் 3 பேர், a particular 3 young Jew men, அவர்கள் அடிமையாக கொண்டு போகப்பட்டவர்கள். they were taken as slaves there. அவர்கள் வாலிபர்கள், they were young men. அவர்கள் சொன்னார்கள், they told, நாங்கள் இதை வணங்க மாட்டோம், we will not worship this, நாங்கள் இதை வணங்க மாட்டோம். we will not worship this. அடுத்து பாருங்க, அடுத்த சாம்ராஜ்யம் மேதியா பெர்சியா. The next empire, the Medo-Persian empire, அதுல தரியு ராஜாவுடைய நாட்கள்ல, the days of King Darius, ஒரு சட்டம் முழு உலகத்துக்கு வந்தது. a decree came to the entire world. நீங்க இன்றைக்கும் போய் பிரிட்டிஷ் மியூசியத்துல மேதியா பெர்சியா சாம்ராஜ்யத்தில் இந்த சட்டங்களை படித்து பார்க்கலாம். Even now we can go to the British Museum and see the decrees or laws that were told in the Medo-Persian empire. அது என்ன சட்டம் தெரியுமா? Do you know what the commandment was? தானியேலை எப்படியாவது சிங்கத்தின் கபில போடணும்ங்கிறதுக்காக, for them to somehow cast Daniel to the den of the lions. அவனுடைய எதிரிகள், his enemies, தந்திரமாக ராஜாவிட்ட கையெழுத்து வாங்குனாங்க. deceitfully they took signature from the king. என்ன சொல்லி கையெழுத்து வாங்குனாங்க? What did they say unto the saying? ராஜாவை தவிர 30 நாள் வேற யாரையும் வணங்க கூடாது. For 30 days except for the king they should pray to no one else. அப்படி யார் வணங்குகிறார்களோ அவர்கள் சிங்கத்தின் கபிலே போடப்பட வேண்டும். Those who pray like this they should be cast in the den of the lions. அந்திக்கிறிஸ்துவின் ஆட்சியில் அதுதான் நடக்க போகுது. உலக தலைவனை அந்த ராஜாவை எல்லோரும் வணங்க வேண்டும். In the days of the Antichrist it's going to happen. Everyone should bow or worship that world leader. அதுபோல அந்த வலு சர்ப்பத்தை வணங்க வேண்டும். Even so they should worship the dragon. ரோபோவை வணங்க வேண்டும். They should worship the robot. அதுதான் நேபுகாத்நேச்சாருடைய நாட்களில் ஒரு சிலையை வணங்க வேண்டும் என்று சொன்னார்கள். That is what in the days of Nebuchadnezzar they told they should worship an image. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to the Lord's holy இப்போது name. இங்கே அப்படியே நிற்போம். Let us stop this here. இனி அடுத்து கர்த்தருடைய கண்கள் எதை தேடிக் கொண்டிருக்கிறது? Nextly, what is the eyes of the Lord searching for? இதுவரைக்கும் பாவமுள்ள ராஜ்யத்துக்கு விரோதமாய் கர்த்தருடைய கண்கள் வைக்கப்பட்டிருக்கிறது என்று பார்த்தோம். Till now we saw the eyes of the Lord is kept against the sinful kingdom. இப்போது எரேமியா 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிப்போம். Let us read Jeremiah chapter 5 verse 3. கர்த்தாவே, உம்முடைய கண்கள் சத்தியத்தை அல்லவோ நோக்குகின்றது. அவர்களை அடுக்கிறீர், ஆனாலும் அவர்களுக்கு நோகாது. அவர்களை நிர்மூலமாக்குகிறீர், ஆனாலும் புத்தியை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்கிறார்கள். தங்கள் முகங்களை கண்மலையை பார்க்கிலும் கெட்டியாக்கி திரும்ப மாட்டோம் என்கிறார்கள். O Lord, are not thine eyes upon the truth? Thou hast stricken them, but they have not grieved. Thou hast consumed them, but they have refused to receive correction. For they have made their faces harder than a rock. They have refused to return. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to the Lord's holy name. பாவமுள்ள ராஜ்யத்திலே நீயும் நானும் நம்முடைய அருமையான பிள்ளைகளும் சிக்கிக்கொள்ளாமல் இருக்க வேண்டுமானால், if you and me and our beloved children should not be caught in the sinful kingdom, தேவனுடைய கர்த்தருடைய 7 கண்கள் நம் ஒவ்வொருத்தருடைய ஜீவியத்திலும்
சத்தியத்தை நோக்கி பார்க்கிறது, சத்தியம் இருக்கிறதா என்று பார்க்கிறது. The stubbornness of the Lord is seeing if there's truth in our life. It is looking into saying if there's truth in our life. இயேசு வரும்போது When Jesus comes, அவருடைய ரகசிய வருகையிலே at his secret coming, கர்த்தருடைய 7 கண்களும் எந்தெந்த மனிதனுடைய ஜீவியத்திலே சத்தியம் இருக்கிறதோ அவர்கள் மாத்திரமே இயேசுவின் ரகசிய வருகையிலே பறக்கக்கூடியவர்களாய் இருப்பார்கள். the stubbornness of the Lord shall see in the lives of which man is truth in them. Only those have the truth in them, they shall fly in the secret coming of Jesus. இந்த சத்தியம் யார்? Who is this truth? நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். I am the way, the truth and the life. இயேசுவே சத்தியமாய் இருக்கிறார். Jesus is the truth. மாத்திரமல்ல, பரிசுத்த ஆவியானவருக்கு இயேசு கொடுத்த பெயர் சத்திய ஆவியாகி அவர் வரும்போது சகல சத்தியத்துக்குள்ளும் உங்களை நடத்துவார். The name that Jesus gave unto the Holy Spirit is as the Spirit of truth. He told, the Spirit of truth shall come unto you, it shall lead you in all truth. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Lord, repeat the Lord's holy name. இப்ப கர்த்தருடைய கண்கள் இந்த இடத்தில் உள்ள ஒவ்வொருத்தருடைய ஜீவியத்திலும் சத்தியத்தை தேடுகிறது. The eyes of the Lord in the lives of every people here, it is seeing if there's truth in them. எரேமியா 5 அதிகாரம் 1 வசனத்தை வாசிப்போம். Let's see Jeremiah chapter 5 verse 1. நியாயம் செய்கிற மனுஷனை கண்டுபிடிப்பீர்களோ என்றும் சத்தியத்தை தேடுகிறவன் உண்டோ என்றும் எருசலேமின் தெருக்களிலே திரிந்து பார்த்து விசாரித்து அதன் வீதிகளிலே தேடுங்கள், காண்பீர்களானால் அதற்கு மன்னிப்பு தருவேன். Run ye to and fro through the streets of Jerusalem, and see now and know, and seek in the broad places thereof, if ye can find a man, if there be any that executeth judgment, that seeketh the truth, and I will pardon it. இங்கே யாருக்கு மன்னிப்பு தருவேன் என்று சொல்லுகிறார்? To whom does the Lord say, I will pardon it? சத்தியத்தை தேடுகிறவன் உண்டோ என்றும். Is there anyone that seeketh the truth? இந்த ஈரோடு பட்டணத்திலே In the city of Erode, ஒருவேளை நீங்க கோபிலிருந்து வந்திருக்கலாம், you might come from Gobi, அந்தியூர்ல இருந்து வந்திருக்கலாம், you may come from Andiyur, பவானில இருந்து வந்திருக்கலாம், you may come from Bhavani, ஏன் நாமக்கல்ல இருந்து வந்திருக்கலாம், சேலத்துல இருந்து வந்திருக்கலாம், or you might have come from Namakkal or Salem. எங்கிருந்து வந்திருக்கலாம், Wherever you might have come from, ஒருவேளை கோயம்புத்தூர்ல இருந்து வந்திருக்கலாம், மேட்டுப்பாளையத்துல இருந்து வந்திருக்கலாம். or you might have come from Coimbatore or Mettupalayam. நாங்கள் கோயம்புத்தூர்ல விசுவாசிகளா இருக்கும்போது, கோயம்புத்தூர் சென்டர் ஃபெய்த் ஹோம்ல வாலிப நாட்கள்ல விசுவாசிகளா இருக்கும்போது, In the days of my youth, when you see us believers in the Coimbatore faith home, இதே ஈரோட்ல வந்து இப்படிப்பட்ட கன்வென்ஷன் கூட்டங்களுக்கும் நாங்கள் வந்து பங்கெடுத்திருக்கிறோம். we used to come for Erode conventions like this, meetings like this, and take partake in it. என்னுடைய ஞாபகம் சரியா இருக்குமானால் இப்படிப்பட்ட ஹால்லையும் கூட ஒரு மீட்டிங் நடத்தப்பட்டது. If my memory is correct, there's a meeting conducted in us all like this. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to the Lord's holy name. அன்றைக்கு அடையார் சென்டர் பாஸ்டராய் காணப்பட்ட பாஸ்டர் அருள்தாஸ் அவர்கள் இந்த ஈரோடு அடையார் சென்டருக்கு கீழே இருந்தது அன்றைக்கு. In those days, he was an Adair center, and Adair center pastor then Pastor Aruldas. அப்ப ஒரு கூட்ட வாலிபர்கள் கோயம்புத்தூர் சென்டர்ல இருந்து இந்த கூட்டத்துக்கு வந்து நாங்கள் பங்கெடுத்தோம். One group of youths used to come from Coimbatore and take partake here in the meetings here. வருட வருடம் வரக்கூடிய அந்த பழக்கம் இருந்தது. ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக அந்த பழக்கம் இருந்தது. Even before I was saved, I had this practice of coming here. இப்படி கூட்டங்களுக்கு வந்து பங்கெடுக்கிற பழக்கம் இருந்தது. I had the practice of coming and partaking in such meetings. அதுபோல நீங்க எங்க இருந்து வந்திருக்கலாம். Even so, from wherever you might have come. நீங்கள் ஒருவேளை கோயம்புத்தூர்ல இருந்து வந்திருந்தால், If you have come from Coimbatore, இல்ல மேட்டுப்பாளையத்துல இருந்து வந்திருந்தால், or if you come from Mettupalayam, அந்தியூர்ல இருந்து வந்திருந்தால், or if you come from Andiyur, இல்ல நான் ஈரோடை சேர்ந்தவன் தான் என்று சொன்னால், or if you say I belong to Erode, இந்த ஈரோடிலே ஜீவிக்கிற தெருக்களில் நடக்கிற உனக்குள் சத்தியம் இருக்கிறதா என்பதை கர்த்தருடைய கண்கள் தேடி பார்க்கிறது. உனக்குள் சத்தியம் இருந்தால் இந்த ஈரோடு பட்டணத்துக்கு மன்னிப்பை தருவேன். you walk in the streets of Erode, the Spirit of the Lord is seeing if there's truth in you. If there's truth in you, then the Lord says, I'll pardon the city of Erode. உனக்குள் சத்தியம் இருந்தால், If there's truth in you, சத்தியம் என்பது யார்? முதலாவது இயேசுதான் சத்தியம். who is the truth? Firstly, Jesus is the truth. யோவான் 17:17 In John 17 verse 17, இந்த வசனமே சத்தியம். thy word is the truth. எதுக்காக இந்த சத்தியம்? For what is this truth? சத்தியம்தான் ஒரு மனிதனை விடுதலையாக்குகிறது. Only a truth can set a man free. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். Ye shall know the truth, and the truth shall set you free. சத்தியம் உன்னை விடுதலையாக்குகிறது. The truth sets you free. பாவத்திலிருந்து சத்தியம் உன்னை விடுதலையாக்குகிறது. The truth sets you free from sin. வியாதியிலிருந்து சத்தியம் உன்னை விடுதலையாக்குகிறது. The truth sets you free from sicknesses. சாபத்திலிருந்து சத்தியம் உன்னை விடுதலையாக்குகிறது. The truth sets you free from curses. மரணத்திலிருந்து பாதாளத்திலிருந்து சத்தியம் உன்னை விடுதலையாக்குகிறது. The truth sets you free from death and from hell. இரண்டாம் மரணமாகிய நரகத்திலிருந்து சத்தியம் உன்னை விடுதலையாக்குகிறது. The truth sets you free from the second death, which is hell. அது மாத்திரமல்ல, Not only that, அந்த சத்தியம் உனக்குள் இருந்து ஒவ்வொரு நாளும் வளர்ந்து கொண்டிருக்குமானால், if the truth is being in you and is growing every single day, அந்த சத்தியம் உனக்குள் எப்போதும் காணப்படுமானால், and the truth is seen in you every day, அந்த சத்தியம் உன்னை பரிசுத்தமாக்குகிறது.
that truth will sanctify or make you holy. ஆகவே தான் யோவான் 17:17 இயேசு சொல்கிறார், உம்முடைய சத்தியத்தினாலே இவர்களை பரிசுத்தமாக்கும். In John 17:17 Jesus says, sanctify them by their truth. உம்முடைய சத்தியத்தினாலே இவர்களை பரிசுத்தமாக்கும். உம்முடைய வசனமே உம்முடைய சத்தியம். Sanctify them by the truth, and the word is the truth. ஆகவே கர்த்தருடைய 7 கண்கள், There were 7 eyes of the Lord. இனிமேல் வரக்கூடிய பாவமுள்ள ராஜ்யத்தை நோக்கி பார்த்து உனக்கு அறிவித்து விட்டது. Look at the sinful kingdom that is going to come. It is announced it to you. அந்த பாவமுள்ள ராஜ்யத்தில் நீயோ உன்னுடைய அருமையான பிள்ளைகளோ சிக்கிக்கொள்ளாத வண்ணம், You or your beloved children that shall not be caught in the sinful kingdom, உனக்குள்ளே சத்தியம் காணப்பட வேண்டும். truth should be seen in you. அப்ப சத்தியம் எப்போது நமக்குள் வருகிறது? When does the truth come in us? 1 யோவான் 1:8 In 1 John chapter 1 verse 8, நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாய் இருப்போம், சத்தியம் நமக்குள் இராது. And if we say that we have no sin, we deceive ourselves, and the truth is not in us. முதலாவது, firstly, தினந்தோறும் every day நம்முடைய பாவங்களை கல்வாரி அண்டை கடந்து வந்து நாம் மன்னிப்பு கேட்டு அறிக்கையிடக்கூடியவர்களாய் இருக்க வேண்டும். we must be the ones who come into Calvary every day and confess our sins and receive forgiveness for it. நான் மறுபடியும் சொல்லுகிறேன், I once again repeat, நம்முடைய அனுதின வாழ்க்கையில in our daily life, நான் ஒரு ஊழியனாய் இருந்தாலும், I might be a servant of God, விசுவாசிகளா இருந்தாலும், you might be believers, தினந்தோறும் பாவங்கள் வருகிறது. every day sin comes. மனதிலே வரலாம், It may come in your mind, இருதயத்திலே வரலாம், it may come in your heart, சரீரத்தின் அவயங்களிலே வரலாம். it may come in the members of your body. இன்னொரு விதத்தில் சொல்ல போனால் ஜென்ம பாவம் நமக்கு உள்ளே இருக்கிறது. Or if you have to say in other way, the nature of sin is seen in us. ஒரு பெரிய அப்போஸ்தலன் ரோமர் 7:அதிகாரத்திலே சொல்லுகிறார், நான் அல்ல எனக்குள் வாசம் பண்ணுகிற பாவமே அப்படி செய்கிறது. A great apostle Romans chapter 7 he says, not I, the sin that is in me made me do so. ஆகவே ஜென்ம பாவத்தின் நிமித்தமாக, Therefore because of nature of sin, ஒருவேளை கிரியைகளிலே பாவம் வந்தாலோ, if sin comes in works இல்ல சிந்தையிலேயோ, or in thoughts, ஆவியிலேயோ ஆத்மாவிலேயோ ஏதாவது காரியங்கள் வரும்போது, when it comes in spirit or soul, if some things come like this, தினந்தோறும் கல்வாரி அண்டை கடந்து வந்து every day coming to Calvary, சிலுவையை நோக்கி பார்த்து, looking unto the cross, ஆண்டவரே நான் பாவி, Lord I am a sinner, என்னென்ன பாவங்கள் எனக்குள் இருக்கிறது, Lord these sins are seen in me, ஒருவேளை எனக்கு தெரியாமல் ஏதாயிரம் பாவங்கள் எனக்குள் இருக்குமானால் அதை எனக்கு காண்பித்து தாரோ, Lord without my knowledge if there are any other sins seen in me, please show it to me. என்று தினந்தோறும் மத்தேயு 26:28 படி பாவ மன்னிப்பை நீ கேட்க வேண்டும். Therefore come to Matthew chapter 26 verse 28, every day must receive forgiveness of sins. பாவ மன்னிப்பை கேட்டு தினந்தோறும் அந்த கல்வாரியிலே இயேசுவுக்கு முன்பாக அந்த பாவங்களை அறிக்கையிட வேண்டும். Asking for forgiveness, coming to Calvary before Jesus, you must confess it every day. அந்த 8ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள், 9ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. பாவங்களை அறிக்கையிட்டால், நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார். If we confess our sins, he is faithful and just to forgive us our sins and to cleanse us from all unrighteousness. இன்னைக்கு பலருடைய வாழ்க்கையிலும் தங்களுடைய பாவங்களை அவர்கள் ஒத்துக்கொள்வதே இல்லை. In the lives of many people today, they do not acknowledge their sins. வேத வசனத்தின் மூலமாக கர்த்தர் பல சந்தர்ப்பத்தில் உணர்த்தினாலும், Even the Lord is convicting them by the scriptural verses. கடந்த நாட்களில் நாம் பார்த்தோமே, யோவான் ஸ்நானன் சத்தியத்தை அறிவித்த போது, அவங்களுடைய பாவத்தை உணர்த்தின போது, அந்த ஊழியக்காரனுடைய தலையவே எடுத்து விட்டார்கள். தங்களுடைய பாவத்தை ஒத்துக்கொள்ளவில்லை, மனஸ்தாபப்படவில்லை. In the past days we saw when John the Baptist told the truth to them, they did not accept their sin, they were not convicted of it, they did not repent for it, they bear the head of the servant of God. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் உண்டாகட்டும். Glory be to the Lord's holy name. அதுபோல ஏதேன் தோட்டத்தில் ஆதாம் தன்னுடைய பாவத்தை ஒத்துக்கொள்ளவே இல்லை. Even in Garden of Eden, Adam did not acknowledge his sin. ஏவாள் ஒத்துக்கொள்ளவே இல்லை. Even not acknowledge his sin. எரேமியா 3ஆம் அதிகாரத்தில், in Jeremiah chapter 3, நீ ஒத்துக்கொள், என் சத்தத்துக்கு செவிகொடாமல் போனதை ஒத்துக்கொள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். the Lord says, only acknowledge that you not hearken to my voice. நம்முடைய ஜீவியத்தில் வரக்கூடிய தவறுகளை நாம் ஒத்துக்கொள்ள வேண்டும், பாவங்களை ஒத்துக்கொள்ள வேண்டும். We must acknowledge the mistakes and sins that come in our life. தினந்தோறும் கல்வாரியை நோக்கி பார்க்கணும், சிலுவையை நோக்கி பார்க்க வேண்டும், இயேசுவின் ரத்தத்தை அறிக்கையிட வேண்டும். Every day we must look unto Calvary, we must look unto the cross, and we must confess the blood of Jesus. இந்த அறிக்கை நாம் தினந்தோறும் பண்ணாவிட்டால் 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 2-3 வசனத்தின்படி, If don't make this confession every day according to 1 John chapter 4 verse 2 and 3, இந்த அறிக்கையை நீங்க தினந்தோறும் பண்ணாவிட்டா, if don't தேவ ஆவி உங்களுக்குள் இல்லை, அந்தி கிறிஸ்துவின் ஆவி இருக்கிறது. if don't make this confession every day, the spirit of God is not in you, the spirit of the Antichrist is seen in you. தேவ ஆவி உங்களுக்குள் இல்லை. The spirit of God is not in you.
அந்தி கிறிஸ்துவின் ஆவி இருக்கிறது. and the spirit of Antichrist is in you. ஆகவே தான் 2 கொரிந்தியர் 4:10 Therefore 2 Corinthians 4:10 பவுல் சொல்லுகிறார், இயேசுவின் மரணத்தை எப்போது எங்கள் சரீரத்தில் சுமந்து திரிகிறோம். Paul says we always bear about in our bodies the dying of the Lord Jesus Christ. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் உண்டாகட்டும். Glory be to the Lord's holy name. தினந்தோறும் இயேசுவின் மரணத்தை தியானிக்கிறீர்களா? Daily do you meditate the death of Jesus Christ? நான் ஒரு பாவி என்பதை கல்வாரி என்று தேவனுக்கு முன்பாக ஒத்துக்கொள்கிறீர்களா? Do you come to Calvary and acknowledge that you are a sinner? பாவம் என்பது 2 வகைப்படும். Sin is of 2 types. எரேமியால கர்த்தர் சொல்லுகிறார், வெளியரங்கமான பாவம். In Jeremiah the Lord says the outward sins. இரண்டாவது தேவன் தோண்டி எடுக்கக்கூடிய பாவம். And the sins which the Lord digs out and brings it out. கர்த்தர் சொல்லுகிறார் எரேமியாவுல, உன்னுடைய பாவங்களை அதை தோண்டி பார்த்ததினால் அல்ல. In Jeremiah the Lord says, I did not find your sins by secret search. உன் வஸ்திரங்களிலே வெளியரங்கமாக இருக்கிறதினால் கண்டுபிடித்தேன். I found out because it was on your skirts. எரேமியா தீர்க்கதரிசன புத்தகத்தில் வாசிக்கும்போது In the book of Jeremiah chapter 2 verse 34. 34 வசனம், 2ஆம் அதிகாரம் 34 வசனம். Chapter 2 verse 34. உன் வஸ்திர ஓரங்களிலும் குற்றமில்லாத 7 ஆத்துமாக்களின் இரத்தம் காணப்படுகிறது. அதை தோண்டி தேடுகிறதினால் அல்ல, அது எல்லாவற்றின் மேலும் வெளியாயிருக்கிறதினால் அதை கண்டுபிடித்தேன். Also in thy skirts is found the blood of the souls of the poor innocents. I have not found it by secret search, but upon all these. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to the Lord's holy name. அப்ப இங்கே இரத்தம் என்பது பாவத்தை காட்டுகிறது. Your blood shows sin. இந்த எத்தனையோ விதமான ஏழை ஆத்துமாக்களுக்கு விரோதமாக நம்ம பாவம் செய்திருக்கிறோம். We have committed sin against many poor innocent souls. குற்றமில்லாத இரத்தத்தை நாம் சிந்திக்க, அதாவது ஒரு மனிதன் தவறு செய்திருக்க மாட்டான், அவன் தவறு செஞ்சானா செய்யலையா நமக்கு தெரியாது, ஆனா அவன் தவறு செஞ்சான்னு நம்ம பேசிட்டு இருப்போம். We have shed innocent blood, we not know whether the person has committed a mistake or not. Even though he is not committed, we may speak about him as though he has committed a mistake. உதாரணமாக போத்திபார் மனைவிக்கும் யோசேப்புக்கும் உள்ள விஷயத்துல, For example, the matter of Potiphar's wife and between Joseph. யோசேப்பு தான் குற்றவாளி என்று எல்லாரும் சொன்னார்கள், அவனை சிறைச்சாலையிலும் போட்டார்கள். Everyone told that Joseph is the accused one and they put him into the prison. ஆனா உண்மை என்ன? But what is the truth? யோசேப்பு நீதிமான், போத்திபார் மனைவி தான் குற்றவாளி. Joseph was a just or righteous man, but Potiphar's wife was the one who was accused. இதுவேளை எத்தனையோ நீதிமான்களை நாம் யாருடைய பேச்சையோ கேட்டுக்கொண்டவர்களை குற்றவாளிகளாக தீர்த்திருக்கிறோம். Till now many righteous people listen to the words of other people, we judge them as accused ones. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to the Lord's holy name. ஒரே வார்த்தையில் சொல்ல போனால், If you have to say in one word, தினந்தோறும் தேவ சமூகத்திலிருந்து நான் பாவி என்று நீ ஒத்துக்கொள்வாயானால், if you come to the presence of God, accept or acknowledge that you are a sinner. ஆண்டவரே எனக்குள்ள இருக்கக்கூடிய பாவத்தை தோண்டி எடுத்து எனக்கு காண்பித்து தாரும். Lord, dig out the sin that is seen in me and show it to me. அப்படி தினந்தோறும் ஜெபிப்பாயானால், If you pray like this every day, கர்த்தர் பாவங்களை உணர்த்துவார். then the Lord will convict you of your sins. அந்த பாவங்களை நாம் மன்னிப்பு கேட்டு அறிக்கையிட வேண்டிய இயேசுவின் இரத்தத்துக்கு முன்பாக. We must ask forgiveness for the sins and receive forgiveness in the blood of Jesus. இதை தினந்தோறும் யார் செய்யவில்லையோ அவங்களுக்குள்ள சத்தியம் இல்லை. Those who don't do this every day, in them the truth is not there. சத்தியம் யாருக்குள் இருக்கிறதோ, In whom is the truth? ஒரு மனிதனுடைய இருதயத்தில் சத்தியம் இருந்தால்தான் அவன் 30ஆக 60ஆக 100ஆக பலன் கொடுக்க முடியும்னு இயேசு சொன்னார். Jesus told only the truth is in the heart of a man, only then can he give fruit as 30-fold, 60-fold and 100-fold. 30 என்பது புதிய பூமிக்கு போகிறவர்கள், 60 என்பது புதிய வானத்துக்கு போகிறவர்கள், 100 என்பது புதிய எருசலேம் சீயோனை காட்டுகிறது. 30-fold shows those who go to the new earth, 64 shows those who go to new heaven, and 64 shows those who go to New Jerusalem and Zion. ஒரு பிரசங்கத்தை கேட்டு மறந்து விடுவோம். We may listen to a sermon and forget it. ஆனா என்றைக்கோ பார்த்த சினிமா இன்றைக்கு ஞாபகத்தில் இருக்கும். But the movie that we saw so many days before, we still remember it. இல்ல என்றைக்கோ ஒருவர் நமக்கு தீமை செய்திருந்தால், நம்ம ஏதாவது வார்த்தைகள் சொல்லி பேசி இருந்தால் அது நமக்கு ஞாபகத்தில் இருந்து கொண்டே இருக்கும். If someone has done evil against us or spoken something against us, it will still remain in our memory. நேற்றைக்கு எடுத்த வசனம் என்ன, போன ஞாயிற்றுக்கிழமை என்ன பிரசங்கம் பண்ணான்னு கேட்டா நிறைய பேருக்கு சொல்ல தெரியாது. If you ask what is the message yesterday or the message on Sunday, many of you won't remember it or won't tell it. இந்த கூட்டம் முடிந்து இந்த கூட்டத்தில் என்ன பேசினாங்க கேட்டாலும் சொல்ல தெரியாது. After the end of this meeting, if you ask what was spoken in the meeting, you may not tell it. அப்படியானா நீ எந்த கூட்டத்தில் இருக்கிற? இயேசு விதைக்கிறவனை பற்றி உம்மில 4 கூட்டம் சொல்றார். In the parable of the sower, Jesus speaks about 4 groups. In what group are you in? உனக்கு வசனம் மறந்து போய் விட்டது என்றால், சத்தியம் உனக்குள் இல்லாவிட்டால், நிற்காவிட்டால், மற்ற 3 கூட்டங்களிலே நீ காணப்படுகிறாய், ஏதோ ஒரு கூட்டத்தில். If the truth is not seen in you, if you're forgetting the truth, if the truth cannot be abide in you, then you're seen in one of the other 3 groups. இரண்டாவது, சத்தியம் எப்போது நமக்குள் காணப்படும்? Secondly, when can the truth be seen in us? அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளும் போது, when we receive the anointing, சத்தியத்தை, அளவில்லாத சத்தியத்தை அவர் உனக்கு கற்றுக் கொடுக்கிறார். He will teach you immeasurable truth. அளவில்லாத அபிஷேகம், immeasurable anointing, புதிய சத்தியங்கள், new truths அவர் உனக்கு அறிவிக்கிறார். He will keep on teaching you. யோவான் 16:13, John chapter 16 verse 13. சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்டவைகள் யாவையும் சொல்லி
வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். Howbeit when he, the Spirit of truth, is come, he will guide you into all truth, for he shall not speak of himself, but whatsoever he shall hear, that shall he speak, and he will show you things to come. இப்ப நமக்கு பாவம் இல்லை என்போமானால் சத்தியம் நமக்குள் இராது. If we say we have no sin, then the truth is not in us. தினந்தோறும் நீ பாவங்களை மனஸ்தாபப்பட்டு மன்னிப்பு கேட்டு அறிக்கையிட்டு கொண்டிருப்பாயானால் சத்தியம் உனக்குள் இருக்கும். அபிஷேகத்தின் அனுபவம் உனக்குள்ள இருந்து நீ அபிஷேகம் பண்ணப்பட்ட நபராக இருந்தால் சத்தியத்தை உனக்குள்ள அவர் நினைப்பூட்டி கொண்டே இருப்பார். If you confess your sins every day, being repenting for it and ask forgiveness for it, and if a person is anointed, the Spirit of God will keep on reminding the truth in you. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to the Lord's holy name. இங்கே இயேசு சொல்லுகிறார், அவர் நினைப்பூட்டுவார் என்று சொல்லுகிறார். Here Jesus says that he will guide you. தொடர்ந்துள்ள வசனங்களை நீங்க வாசித்தீங்கன்னா, If you read the following verses, அவர் உங்களுக்கு என்ன செய்வார்? சத்தியத்தை நினைப்பூட்டுவார். he will come and guide you the truth. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to the Lord's holy name. தேவன் சத்தியத்தை நமக்கு போதிக்கக்கூடியவராய் இருக்கிற பரிசுத்த ஆவியானவர். The God of the Holy Spirit is someone who teaches the truth. 1 யோவான்ல வாசிக்கும்போது, when you read in 1 John 2:27 in 2:27, சகல சத்தியத்தை நமக்கு போதித்து அவர் நம்மை நடத்துவார். அபிஷேகம், அந்த அபிஷேகம் ஆவியானவர் சகலத்தையும் போதித்து நம்மை நடத்துவார். that anointing, the Spirit of God will teach us all truth and he will lead us. இப்போது ஒரு நிமிடம் கவனியுங்கள். Now observe for 1 minute. இன்றைக்கு எனக்குள்ளும் உங்களுக்குள்ளும் இருக்கிற அபிஷேகம் தானியேலுக்குள்ள இல்ல. The anointing that you and I have was not in Daniel. இன்றைக்கு உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் இருக்கக்கூடிய அபிஷேகம் சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோக்குள்ள இல்ல. The anointing that is seen in you and me was not in Shadrach, Meshach and Abednego. அப்ப அவங்களுக்குள்ள எப்படி சத்தியம் காணப்பட்டது? Then how was the truth seen in them? அவர்கள் எப்போதும் பாவ அறிக்கை பண்ணக்கூடியவர்களாய் இருந்தார்கள். They were the ones who made the confession of sin always. நீங்கள் தானியேலுடைய ஜெபத்தை படித்து பார்த்தால், If you read the prayer of Daniel, தானியேல் 9ஆம் அதிகாரம் Daniel chapter 9, 16ஆம் வசனத்திலிருந்து 20ஆம் வசனம் வரைக்கும் படித்து பார்த்துக்கொள்ளுங்க. you can read from verse 16 to 20. வீட்டில் போய் படித்து பாருங்க. You can go back to homes and read it. தானியேல் ஒரு பரிசுத்தவானாய் இருந்தான். Daniel was a saint. ஒரு ஜெப வீரனாய் இருந்தான். He was a prayer warrior. ராஜ போஜனத்தால் தீட்டுப்படுத்தாதவனாய் இருந்தான். He did not defile him by the king's meat. உண்மையுள்ளவனாய் இருந்தான். He was faithful. அவனுக்குள்ள எவ்வளவோ விசேஷங்கள் இருந்தது. There were so many specialties in him. ஆனா எப்போதெல்லாம் அவன் ஜெபிக்கிறானோ, But whenever he prayed, அப்போதெல்லாம் அவன் சொல்லுவான், ஆண்டவரே எங்கள் நீதிகளை அல்ல, Lord, not of righteousness. உம்முடைய மிகுந்த இரக்கங்களையே நம்பி நாங்கள் ஜெபிக்கிறோம், வேண்டுதல் செய்கிறோம். Lord, we are praying, relying on your tender mercies. அடுத்து எங்கள் பாலிடங்களை பாரும். See on our weaknesses or sins. 16ஆம் வசனத்தில் நாங்கள் பாவம் செய்தோம் என்று சொல்லுகிறான். In verse 16 it says, we have sinned. இப்படி எனக்குள்ள பாவம் இருக்கிறது என்று அந்த வாலிபர்கள் அறிக்கை பண்ணும்போது, When this youth confessed saying we have sinned in us, சத்தியம் அவர்களுக்குள் இருந்தது. the truth was in them. அந்த சத்தியம் இருந்தபடினாலதான் Because the truth was in them, அவர்கள் சத்தியத்துக்காக உறுதியாய் நின்றார்கள். they stood firmly for the truth. அந்த 3 வாலிபர்கள் விக்கிரகத்தை வணங்கவில்லை. Those 3 youths did not worship the image. 7 மடங்கு சூடாக்கப்பட்ட அக்னி சூளையிலே தூக்கி வீசப்பட்டார்கள். They were cast in a furnace and was heated 7 times. நான் மரித்தாலும் மரிப்பேன், If I die, I will die. ஆனால் சத்தியத்தை மறுதலிக்க மாட்டேன். But I will never deny the truth. இந்த பொற்சிலையை வணங்க மாட்டேன் I will not worship this image of gold. என்று மரணத்துக்கு துணிந்து நின்றார்கள். They stood boldly facing death. அதுபோல தானியேலும் Even so Daniel, மனிதனை வணங்க கூடாது, எந்த ஒரு மனிதனை வணங்க கூடாது, we should worship any man. ராஜாவை தவிர வேறு யாரையும் வணங்க கூடாதுன்னு சட்டம் வந்த போதும், When the rule came saying they should not pray only to the king, not to any others, எப்போதும் போல 3 வேளை ஜெபித்தான். just like every time he prayed 3 times. அதனால் அவனை தூக்கி சிங்கத்தின் கவியிலே போட்டார்கள். Because of which they cast him into the lion's den. அப்ப இந்த 2 கூட்டத்தாரும், தானியேலும் இந்த 3 வாலிபர்களும் அந்த பாதையில கடந்து போக காரணம் அவங்களுக்குள்ள இந்த சத்தியம். These 2 groups, Daniel and the 3 youths, the reason they went to this path was the truth that was seen in them. சத்தியம் முதலாவது உனக்குள்ளும் எனக்குள்ளும் இருந்தால் தான் சத்தியத்துக்காக நாம் உறுதியாய் நிற்க முடியும். Only the truth is seen in you and me, only then can we stand firmly for the truth. இப்ப கிருபையின் காலத்துல அவங்களுக்கு இல்லாத ஒரு விசேஷம் நமக்கு இருக்கிறது. But the period of grace, a speciality that they didn't have, we have it. அதான் பரிசுத்த ஆவியானவர். That is the Holy Spirit. அவர் உங்களோடு இருப்பார் என்று இயேசு சொல்கிறார். Jesus says he will be with you. அவர் உங்களோடு இருப்பார். He will be with you. யோவான் 14ஆம் அதிகாரத்துல In John chapter 14, 16, 17, 26 வசனங்களை குறித்து கொண்டு போய் படித்து பாருங்க. note on verses 16, 17 and 26. You can note it down and read it. யோவான் 14ஆம் அதிகாரம் John chapter 14, 16, 17, 26 verses 16, 17 and 26. இந்த வசனங்களை வீட்டில் போய் படித்து பாருங்கள். You can go back to homes and read these verses. ஆவியானவர் உங்களோடு என்றென்றைக்கு இருப்பார் என்று இயேசு சொல்கிறார்.
Jesus says the Spirit of the Lord will abide with you forever. அவர் என்றென்றைக்கு இருப்பார். He will be with you forever. உங்களுக்கு சத்தியத்தை அவர் நினைப்பூட்டிக் கொண்டே இருப்பார். He will keep on reminding you the truth. இந்த விலையேறப்பட்ட அனுபவம் தானியேலுக்கு இல்லை. Daniel had all this precious experience. இப்படிப்பட்ட அப்போஸ்தல உபதேசம் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியம் தானியேலுக்கு இல்லை. Daniel had all the apostolic doctrines of the fellowship of the saints. இந்த கூட்டத்தின் முடிவிலே At the end of this meeting, ஒரு நபரை கர்த்தர் உங்களுக்கு அறிமுகப்படுத்தும்படி சொல்லுகிறார். the Lord tells me to introduce a person to you. நாபோத் என்கிறதான ஒரு மனிதன். A man by name Naboth. 1 ராஜாக்கள் 21ஆம் அதிகாரம் முதல் 3 வசனங்களை பார்த்துக் கொள்ளுங்கள். You can see 1 Kings chapter 21, the first 3 verses. ஆகாப் என்கிற ஒரு ராஜா, A king by the name Ahab. அவன் இஸ்ரவேலின் ராஜா. He was the king of Israel. அவனுக்கு ஏராளமான தோட்டம் இருந்தது. He had so many gardens and lands. இந்த நாபோத் என்பவன் ஒரு ஏழை மனிதன். This Naboth was a poor man. அந்த ஆகாபுடைய வீட்டருகே இவனுக்கு ஒரு சின்ன தோட்டம் இருந்தது, திராட்சை தோட்டம். By Ahab's house he had a small vineyard. அந்த ராஜா இவன் வீடு தேடி வந்தான். The king came in search of his house. அந்த ஆகாப் வந்து நாபோத்தை பார்த்து கேட்கிறான், Ahab looks unto Naboth and asks, அந்த திராட்சை தோட்டத்தை எனக்கு தா, give me that vineyard. நான் வேற நல்ல தோட்டத்தை தர்றேன், I will give you a better garden for you. இது நல்ல விலை தர்றேன். I will give you a good price. அதுக்கு நாபோத் சொன்னான், What did Naboth say for this? என் பிதாக்களின் சுதந்திரத்தை உமக்கு கொடாதபடிக்கு கர்த்தர் என்னை காப்பாராக. When the Lord keep me, that he should not give my father's inheritance to you. இது பழைய ஏற்பாட்டு காலத்துல ஒரு பிரமாண உபதேசம். லேவியராகமத்துல அதை படிக்கிறோம். And Leviticus we can see it is as a doctrine or a commandment in the Old Testament period. அப்ப அந்த ஏழை மனிதனுக்குள்ள சத்தியம் இருந்தது. In this poor man, the truth was seen in him. ராஜாவே தேடி வந்தான் தான் வீட்டுக்கு. A king himself came in search of his house. அந்த தேசத்துல தான் ஒரு ஏழை மனிதனா அவன் இருக்கிறான். Only in the country is seen as a poor man. அந்த தேசத்தின் ராஜாவே அவனை தேடி வந்தான். The king of the land came in search of him. அப்ப இவன் சொல்லிட்டான், நான் கொடுக்க முடியாது. He told, I can't give this. காரணம் பிதாக்களின் சுதந்திரத்தை உமக்கு கொடாதபடிக்கு கர்த்தர் என்னை காப்பாராக. He told, the reason is the Lord keep me from giving the father's king inheritance to you. 1 ராஜாக்கள் 21ஆம் அதிகாரம் In 1 Kings chapter 21, 1 முதல் 3 வரை உள்ள வசனத்துல இத படிக்கிறீங்க. we can read this in the verses 1 to 3. 1 ராஜாக்கள் 21ஆம் அதிகாரம் In 1 Kings chapter 21, 11 முதல் 13 வரை உள்ள வசனத்தை நீங்க படித்து பார்த்தால், if you read from verses 11 to 13, இந்த ஆகாப் போய் தன் மனைவியின் இடத்துல இத சொல்றான். now this Ahab goes and tells it to his wife. மனைவி பேர் யேசபேல். The name of the wife is Jezebel. அவ என்ன செய்தா தெரியுமா? Do you know what did she do? ஆகாபை போல அந்த முத்திரை மோதிரத்தை வைத்து ஒரு லெட்டர் அனுப்பினாள், ஒரு நிருபத்தை அனுப்பினாள். With the seal of Ahab, she sends a letter இந்த நாபோத் இருந்த பட்டணத்தின் மூப்பர்களுக்கு, to the elders of the city where Naboth was. அவன் மேல பொய் குற்றச்சாட்டு சுமத்துங்க, பொய் சாட்சி சொல்லுங்க. Put a false accusation against him, make a false witness against him. ராஜாவையும் தேவனையும் தூசித்தான் என்று சொல்லுங்கள். Say that he blasphemed the king and God. பொய் சாட்சி சொல்லி ஜனங்கள் எல்லாரும் அவனை கல்லெறிந்து கொல்லுங்கள். Make a false witness and make the people stone him and kill. பிரியமானவர்களே, Beloved, அந்த ஏழை மனிதன், that poor man, எல்லாரும் கல்லெறிந்தார்கள். all of them stoned him. அந்த முதல் கல் வந்து தன் மேல விழும்போதே என் தோட்டத்தை கொடுத்துறேன், என்னை உயிரோட விட்டுருங்கன்னு சொல்லிருக்கலாம். When the first stone fell on him, he could have told, leave me alone, let me live, I'll give you my vineyard. ஆனா சத்தியத்துக்காக அவன் இரத்த சாட்சியாய் மரித்தான். But he died as a martyr for the truth. நாபோத்தே, நீ ஏன் ஜீவனை விட்டாய், ஏன் செத்தாய்? Oh Naboth, why did you give your life? Why did you die? அப்போது அவன் சொல்லுவான், Then he will say, என் பிதாக்களின் சுதந்திரத்தை நான் விற்று போட மாட்டேன். I will not sell my father's inheritance. நமக்கு என்ன பிதாக்களின் சுதந்திரம்? What is our father's inheritance? இது நம்முடைய வாழ்க்கையில் எதை காட்டுகிறது? What does it show in our life? கொலோசையர் 1:12 In Colossians chapter 1 verse 12, ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தில் பங்கடைவதற்கு என்று படிக்கிறோம். we see that should partake the inheritance of the saints in light. நம்மில் பலரையும், Many among us, நீங்க ஊழியர்களா இருக்கலாம், விசுவாசிகளா இருக்கலாம், you might be servants of God or believers. ஒரு ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தில் கர்த்தர் நம்மை கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார். The Lord has brought us the inheritance of the saints in light. கர்த்தர் உன்னிடத்திலே சொல்லுகிறார், The Lord is saying to you, இந்த ஊழியத்தை விற்று போடாதே. don't sell this ministry வாட்ஸ்அப் மூலமாக, by the means of இன்டர்நெட் WhatsApp, மூலமாக, through internet. இதெல்லாம் பயன்படுத்தாதே என்று பரிசுத்தவான்கள் சொன்னாலும், ஊழியம் சம்பந்தப்பட்ட காரியங்களை அதுல அறிவிக்காதீங்கன்னு சொன்னாலும், Those saints of God say, don't use this, don't tell the matters of ministry through all of this. ஒருவேளை நீ இருக்கிற சபையிலே உன்னை ஊழியர்கள் கண்டிக்கலாம், In the church where you are, the servants of God may rebuke you, உன்னை சிட்சிக்கலாம். they may punish you. அதற்காக அவர்களுக்கு எதிரியாக மாறாதே. For this, don't become their enemy. ஏரோதை போலவும் ஏரோதியாளை போலவும் மாறாதே. Don't become like Herod or Herodias. கர்த்தர் உனக்கு கிருபையாய் கொடுத்த பரிசுத்தவான்களை நீ விற்று போடாதே. The Lord graciously given you servants of God, don't sell them off. பரிசுத்தவான்களுடைய நடத்திப்பை விற்று போடாதே. Don't sell the leading of the servants of God. பரிசுத்தவான்களுடைய உபதேசத்துக்கு விரோதமாய் பேசி அதை விற்று போடாதே. Don't speak against the doctrine of the saints and sell it off. இந்த ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தில் தகுதியில்லாத என்னையும் தகுதியில்லாத ஒன்னையும் கர்த்தர் கொண்டு வந்து சேர்த்தார்.
I am unworthy, you are unworthy. The Lord has brought us to the inheritance of the saints in light. நான் ஆவியினால் ஏவப்பட்ட ஒரு காரியத்தை சொல்லுகிறேன். I being urged the Spirit telling you one thing. முதலாவது லோத்து. Firstly, Lot. அந்த லோத்தை பேதுரு அப்போஸ்தலன் சொல்லுகிறார், நீதி உள்ள தன்னுடைய இருதயத்தில் வாதிக்கப்பட்ட நீதிமானாகிய லோத்தை அவர் ரட்சித்திருக்க. The apostle Peter says about him, this righteous man Lot was vexed in his heart, and the Lord saved him. புதிய ஏற்பாட்டில் லோத் ஆவியானவர் நீதிமான் என்று சொல்லுகிறார். In the New Testament period, the Spirit of the Lord calls him as a righteous man. நான் எவ்வளவோ நாள் ஜெபித்தேன். I have prayed for so many days. ஆண்டவரே, எந்த காரணத்தை வைத்து லோத்தை நீதிமான் என்று புதிய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டிருக்கிறது? For what reason in the New Testament period was he called as a righteous man? அப்போ கர்த்தர் ஒரு சத்தியத்தை காட்டி கொடுத்தார். And the Lord showed me a truth. ஆதியாகமம் 19ஆம் அதிகாரம் 5 முதல் 8 வரை வீட்டில் போய் படித்து பாருங்க, நான் கதையை போல சொல்றேன். You can go back to homes and read Genesis chapter 19 verses 5 to 8. I'm telling it to you as a story. லோத்துடைய வீட்டுக்கு தூதர்கள் வந்திருந்தார்கள். In the house of Lot, the angels had come to his house. அந்த தூதர்கள் அவனுடைய வீட்டுக்கு வந்திருந்த போது, when the angels came to his house, அந்த பட்டணத்தில் உள்ள எல்லா மனிதர்களும் 4 திசையிலிருந்து ஒரு பெரிய ஒரு பட்டணம் முழுவதும் ஒரு இந்த மொத்த ஈரோடும் ஒரு விசுவாசி வீட்டுக்கு விரோதமா வந்தா எப்படி இருக்குன்னு யோசித்து பாருங்க. The entire city from the all four sides came against his house. Just imagine the entire city of Erod coming against a believer's house. உங்க வீட்டுக்கு நீங்க ஒரு அபார்ட்மெண்ட்ல குடி இருக்கீங்க. You are living in an apartment. உங்க வீட்டுக்கு விசிட்டிங் வர்றாங்க ஊழியக்காரங்க. The servants of God are coming for a visiting in your house. இந்த மொத்த ஈரோடு வந்து அவங்களை வெளியே அனுப்பு. The entire Erod is coming and saying, send them out. அப்படினு சொல்றாங்கன்னு வைத்துக்கொள்ளுங்க. They are saying like this. மொத்த ஈரோடும் திரண்டு வந்திருக்குது. The entire Erod has come as a multitude to you. நீங்க என்ன செய்வீங்க? What will you do? லோத் என்ன செய்தான் தெரியுமா? Do you know what did Lot do? அவங்க தூதர்களை மறைத்து வைத்து விட்டு, the angels, அவனுக்கு 2 பெண் பிள்ளைகள் இருந்தார்கள். He had 2 daughters. அந்த 2 பெண் பிள்ளைகளை கொண்டு வந்து வெளியே விட்டான். He brought his 2 daughters and brought them outside. அந்த மொத்த ஊரையும் பார்த்து சொல்றான், look into the entire city, he says, எனக்கு 2 பெண் பிள்ளைகள் இருக்கிறார்கள். I have 2 daughters. உங்க இஷ்டப்படி என்ன செய்யணுமோ கொன்று போடுவீங்களோ இல்ல வேற என்ன செய்யணுமோ என் பிள்ளைகளுக்கு செய்யுங்க, எனக்கு செய்யுங்க. As you wish, whatever you want to do them, whether you want to kill them, do it to my children and do it to me. ஆனால் என் வீட்டுக்கு வந்த இந்த தூதர்களை ஒன்றும் செய்யாதீங்க. But these angels have come to my house, don't do them anything. விற்று போடவில்லை. Did not sell them. பெத்த பிள்ளைகளை பார்க்கலாம், more than the children that he gave birth to. அவர்களுடைய கற்பை பார்க்கலாம், more than the chastity. இவனுடைய சொந்த ஜீவனை பார்க்கலாம், more than his own life. தேவனால் அனுப்பப்பட்ட தூதர்களை லோத்து பாதுகாத்தான். Lord put the angels of God sent with the Lord to him. அவன் இப்படி சொன்னான், இந்த புருஷர் என் கூரையின் கீழ் வந்திருக்கிறார்கள். He told, these men have come under my roof. அதுபோல ஒவ்வொரு சபையிலும் தேவனுடைய ஊழியர்கள் தேவனால் அனுப்பப்படுகிறார்கள். அவர்கள் உங்க கூரையின் கீழ் வந்திருக்கிறார்கள். In every church of God, the servants of God are being sent by God and they have come under your roof. அவர்களுக்கு விரோதமாய் நீங்கள் ஒன்றும் செய்யக்கூடாது. You should not do anything against them. சில வேளை அவர்கள் உங்களை கண்டிக்க, உங்கள் தவறுகளை அவர்கள் கண்டிக்கலாம். Sometimes they rebuke or correct your mistakes. உங்களை எச்சரிக்கலாம். They may warn you. உங்களை சிட்சிக்கலாம். They may punish you. அது உங்களுடைய நன்மைக்காகத்தான். It is only for your good. எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே, in Hebrews 12 verse 6, கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ whom the Lord loveth, அவனை கடிந்து கொள்கிறார். He chasteneth them. யாரை வருகையிலே சேர்த்துக் கொள்ள போகிறாரோ, those whom is going to gather in his coming, அவர்களை சிட்சித்து தண்டிக்கிறார். He chasteneth them and corrected them. இரண்டாவது ஒரு உதாரணம், I'll give second example. ராகாப் என்கிற வேசி, a harlot by the name Rahab. அந்த வேசியினுடைய வீட்டில in the house of that harlot, யோசுவாவால் அனுப்பப்பட்ட வேவுகாரர் வந்தார்கள். the spies sent by Joshua came to her house. இது எரியோவின் ராஜாவுக்கு தெரிந்து விட்டது. The king of Jericho came to know this. நல்லா கவனிங்க, இந்த வேவுகாரர் அந்த தேசத்தை வேவு பார்க்க வந்தாங்க. Listen carefully, the spies have come to spy out the land. இன்றைக்கும் பாகிஸ்தானுடைய உளவு விமானங்களோ வேற எந்த நாட்டுடைய உளவு விமானங்களோ இந்தியாவுக்குள்ள வந்தால் வேவு பார்க்க வந்தால் சுட்டு வீழ்த்தி விடுவார்கள். Even now the spies flights of Pakistan or any other country, if they come into the airspace of India, they shoot it down. அந்நிய தேசத்திலிருந்து வேவு பார்க்க வந்தவங்களுக்கு நீங்க வீடு வாடகைக்கு கொடுத்தாலும் உங்களுக்கு மரண தண்டனை தான் கிடைக்கும். If you give for house for rent and the spies who come from the other countries, even you will be faced to death. அதுபோல எரிகோவின் ராஜா சொல்லி அனுப்புகிறான். Even so the king of Jericho tells and sends, ராகாப் என்கிற வேசியை பார்த்து, looking on the harlot Rahab. யோசுவா 2ஆம் அதிகாரம் 3-4 வசனங்கள் இத படிக்கிறோம். In Joshua chapter 2 verses 3 and 4 we can read this. உன் வீட்டுக்கு வந்த மனிதர்கள்,
The men who come to your house, வேவு பார்க்க வந்தவர்கள், they've come to spy the land. அவர்களை வெளியே அனுப்பு. You send them out. பாருங்க, அந்த ராகாப் என்கிற வேசி அவர்களை ஒளித்து வைத்தாள். This harlot Rahab hid them. ஒளித்து வைத்தாள். She hid them. ஒருவேளை அந்த ராஜாவுக்கு அது தெரிந்திருக்குமானால், If the king had come to know of this, கையமையுமாய் பிடித்திருந்தால், if he had caught them red-handed, இந்த வேசிக்கு இந்த வேசியுடைய குடும்பத்துக்கும் தூக்கு தண்டனை மரண தண்டனை கொடுத்திருப்பார்கள். he would have hanged this harlot in a house. He would have given them the death sentence to them. அவள் வேசியா இருந்தாலும், Even though she was a harlot, நான் அழிந்தாலும் பரவாயில்லை, even if I perish, it's என் fine. குடும்பம் அழிந்தாலும் பரவாயில்லை, Even if my family perishes, it's fine. என் வீட்டுக்கு வந்த அந்த வேவுகாரர்கள் அந்த பரிசுத்தவான்களை நான் காட்டி கொடுக்க மாட்டேன். The spies who have come to my house, the saints who have come to my house, I will not show them. எபிரேயர் 11ஆம் அதிகாரத்திலே அந்த ராகாப் என்கிற வேசியின் பெயர் இருக்கிறது. In Hebrews chapter 11, this name of the harlot Rahab is seen in the list. மத்தேயு 1ஆம் அதிகாரத்திலே இயேசுவின் வம்ச வரலாறு அட்டவணையிலே அந்த ராகாப் என்கிற வேசியின் பெயர் இருக்கிறது. In Matthew chapter 1, the list of the genealogy of Jesus, the name of this harlot Rahab is present there. நாம் எல்லாரும் நம்முடைய கண்களை மூடுவோம். Let us all close our eyes. தயவு செய்து எல்லாரும் எழும்பி நில்லுங்கள். Kindly everyone stand up. நாபோத் தன்னுடைய பிதாக்களின் சுதந்திரத்தை விற்று போடாமல் இரத்த சாட்சியாய் மரித்தான். Naboth did not sell the inheritance of his father, he died as a martyr. உனக்கு ஒரு சுதந்திரம் இருக்கிறது, There is inheritance given for you. எனக்கு ஒரு சுதந்திரம் இருக்கிறது. There is inheritance for me. அதுதான் ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரம், இந்த பரிசுத்தவான்களுடைய ஐக்கியம். That is inheritance of the saints in light. That is the fellowship of the saints. இது இயேசுவின் சுய இரத்தத்தினால் சம்பாதிக்கப்பட்ட சபை. This is church bought with the own blood of Jesus. இங்கே கொடுக்கப்பட்டிருக்க ஒவ்வொரு ஊழியர்களும் உனக்கு வரங்களாக, தாளந்துகளாக தேவனால் கொடுக்கப்பட்டவர்கள். Each servant of God given to you as gifts and talents by the Lord. இப்போ கர்த்தருடைய ஆவியானவர் உன்னை கேட்கிறார், The Spirit of the Lord is asking you, அந்த லோத்தை போல உன்னுடைய ஜீவியம் வேண்டாம். let not your life be like that Lord. அதாவது நம்முடைய பிள்ளைகளை எல்லாம் நாம் கொடுக்க வேண்டாம் லோத்தை போல. That is like Lord, we should not give our children. குறைந்தபட்சம் இந்த ஊழியத்துக்கு விரோதமாக, At least against the ministry. நான் இந்த ஆவியானவர் திட்டவட்டமாய் சொன்னதினால் இந்த காரியத்தை சொல்லுகிறேன். I am telling this thing because the Spirit of the Lord very clearly tells me this. ஒருவேளை உங்களுடைய கடந்த காலத்திலே இது இருந்துக்கலாம். It might have happened in your past days. இன்றைக்கு நீங்க நல்ல விசுவாசிகளா இருக்கலாம். Today you might be good believers. ஒரு 10 வருடங்களுக்கு முன்பாக, 10 years 20 before, வருடங்களுக்கு முன்பாக, 20 years ஏதோ ago, ஒரு பரிசுத்தவான்களுக்கு விரோதமாக against some servant of மொட்டை God, கடிதம் போட்டிருக்கலாம். you should send anonymous இல்ல அவர்களுடைய letters. மாற்றத்துக்கு நீங்க காரணமா You இருந்திருக்கலாம். might be the reason for the transfer. இல்ல தவறாய் அவர்களை குறித்து நீங்கள் பேசி இருக்கலாம். You might have spoken wrongly about them. தோண்டி எடுக்கிறார் ஆண்டவர், ஆவியானவர். The Spirit of the Lord is digging it out. 20 வருடத்துக்கு முன்பாக, 10 வருடத்துக்கு முன்பாக உன் ஜீவியத்தில் இருக்கலாம், தோண்டி எடுக்கிறார். Before 10 years or 20 years, what is in your life is digging them out. கர்த்தருடைய 7 கண்கள் அதை பார்க்கிறது. The servants of the Lord are looking unto it. இப்போது ஒன்று செய்வோம். Now let us do one thing. ஆண்டவரே, லோத்துடைய ஜீவியம் கூட எனக்குள் இல்லையே. Lord, I don't not even have the life of Lot in me. ஆண்டவரே, அந்த ராகாப் என்கிற வேசியின் ஜீவியம் கூட எனக்குள் இல்லையே. Lord, I don't have the life of that harlot Rahab in me. நீங்க எல்லாரும் அப்படி சொல்லுங்க, நான் சொல்ல இந்த கூட்டத்தின் முடிவுல நான் சொல்றேன், என் ஜீவியத்தை சொல்றேன். I'm not asking all of you to say like this. At the end of this meeting, I'm speaking about my life and I'm telling நான் this. எத்தனையோ நாள் தேவ சமூகத்தில் கதறி கொண்டிருக்கிறேன். For many days like this, I'm crying out in the presence of God. இதே ஊழியத்தில் இருந்து கொண்டு சில சந்தர்ப்பத்திலே இந்த ஊழியத்தை விற்று போட்டிருக்கலாம். Being the same ministry at certain occasions, you might have sold the ministry. பரிசுத்தவான்களுடைய நடத்துக்கு விரோதமாக கருத்து சொல்லி இருக்கலாம். You might have given opinions against the leading of the saints. பல விமர்சனங்களை பண்ணி இருக்கலாம். You might have given many criticisms. தேவ ஜனத்துக்கு விரோதமாய் பேசி இருக்கலாம். You might have spoken to the people of God. நம்மை தாழ்த்துவோமாக. Let us humble ourselves. அந்திக்கிறிஸ்துவின் ஆட்சி வரப்போகிறது. The reign of the Antichrist is going ஒரு to come. பாவமுள்ள ராஜ்யம் வரப்போகிறது. A sinful kingdom is going to come. அதற்கு அடையாளம் தான் சோபியா என்கிற ரோபோ. The sign of which is a robot Sophia. வெகு சீக்கிரத்தில் இந்த ஈரோடு முழுவதும் எந்திர மனிதர்கள் நடமாட போகிறார்கள். Very soon robots are going to roam around in the city of Erode. ஒவ்வொரு மனிதனையும் துன்பப்படுத்த They are போகிறார்கள். going to afflict every single man. ஒவ்வொரு மனிதனுடைய கண்களையும் அவர்கள் தோண்ட போகிறார்கள். They are going to pluck out the eyes of every single man. நம்மில் ஒருவர் அந்த நாளில் இருக்க கூடாது. None of us should be seen in those days. இந்த வார்த்தைகளை கேட்கிற ஒருவர் அன்றைக்கு ஈரோடில் இருக்க கூடாது. Those who hear this verse today, none of you should be seen in Erode in those அவர்கள் days. இயேசுவின் ரகசியவர்கள் எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கணும். குடும்பம் குடும்பமாய் பறக்க வேண்டும். They should be caught in the secret coming of Jesus. Families together, they should fly away. அப்படியானால் இப்போ ஒரு பாவ அறிக்கை பண்ணுவாயாக. If it be so, you must make confession of sin right ஆண்டவரே, now. இந்த பரிசுத்தவான்களுடைய ஐக்கியத்தை நான் விற்று போட்டிருக்கிறேன். Lord, I sold this fellowship of the saints. பரிசுத்தவான்களுடைய நடத்திப்பை நான் விற்று போட்டிருக்கிறேன். I sold the leading of the saints. இந்த பரிசுத்தவான்களுடைய ஆலோசனை நான் விற்று போடுறேன். பரிசுத்தவான்களே விற்று போட்டிருக்கிறேன். I sold the counsel of the saints. I sold the saints themselves. விற்று போடுவது என்றால் என்ன? What does it mean to sell off? மற்ற மனிதர்களிடத்தில் போய் பரிசுத்தவான்களை பற்றி குறை சொல்வது, அது உலக மனிதராக இருக்கலாம் அல்லது விசுவாசிகளாகவே இருக்கலாம். Going to others, it might be the worldly people or the believers. You blame the servants of God to them. அல்லது இன்னொரு ஊழியரை பற்றி ஒரு ஊழியரிடத்துல போய் நீங்க சொல்லலாம். Or you the son of God and tell about some other people. வேசியின் சுபாவம் கூட நமக்குள் இல்ல.
We do not have even the nature of the harlot in us. நான் செத்தாலும் பரவாயில்லை, Even if I die, it's என் fine. குடும்பமே செத்தாலும் பரவாயில்லை, Even if a family dies, it is fine. வேவுகாரரை காட்டி கொடுக்க மாட்டேன். I will not betray the spies. ஆனா ஒன்று சொல்லுகிறேன், But I will do one. லோத்தின் வீட்டுக்கு வந்த தூதர்களை பார்க்கலாம், More than the angels of God who came to the house of Lot. வேசியின் வீட்டுக்கு வந்த வேவுகாரர்களை பார்க்கலாம். More than the spies who came to the house of the harlot Rahab. இப்போது இந்த ஈரோடு பட்டணத்திலே உங்களுக்கு கொடுக்கப்பட்டவர்கள், இந்த சேலம் சென்டரிலே உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு ஊழியர்களும், அது சின்ன ஊழியராக இருந்தாலும் கோடி 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 மடங்கு அவர்களை பார்க்கலாம் விளையாடப்பட்டவர்கள். Every servant of God given to the city of Pharaoh in the Salem center, even though they made the smallest of the workers, cross of time, the precious than all of them. நான் மறுபடியும் சொல்லுகிறேன், I once again say, லோத்தின் வீட்டுக்கு வந்த தூதர்களை பார்க்கலாம், more than the angels who came to the house of Lot. வேசியின் வீட்டுக்கு, ராகாப் என்கிற வேசியின் வீட்டுக்கு வந்த வேவுகாரர்களை பார்க்கலாம், More than the spies who came to the house of the harlot Rahab. உன்னுடைய சபைக்கு அனுப்பப்பட்டிருக்கிற ஊழியர் சின்ன ஊழியராக இருந்தாலும், The servant of God sent to your church, even though he made the smallest worker. அவர் படிப்பறிவு இல்லாதவராக He இருந்தாலும், might be uneducated. அவருக்கு ஒன்றுமே தெரியாத பேதையா He இருந்தாலும், might be a fool, does not know anything. ஒரு சின்ன சகோதரியா இருந்தாலும், It might be a small sister. அவளுக்கு ஒன்றுமே தெரியாவிட்டாலும், Even though they might know nothing, ஒருவேளை பாட தெரியாம இருக்கலாம், ட்ரம் அடிக்க தெரியாம இருக்கலாம், they may not know to sing or beat the drums. ஆனா தேவனுடைய பார்வையில் கோடி 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 மடங்கு உயர்ந்தவர்கள், விளையாடப்பட்டவர்கள். But inside of the Lord, the cross of time exalted, and they're more precious. இப்ப எத்தனை பேர் வாயை திறந்து அறிக்கையிட போகிறீர்கள்? How many of you are going to open your mouth and confess? ஆண்டவரே, என்னுடைய ஜீவியத்தை மாற்று, Lord, change my life. சத்தியம் எனக்குள் இருக்கட்டும், Lord, let there be truth in me. சத்தியமாகிய இயேசுவே எனக்குள்ள வாரும், Oh, truth through Jesus Christ, come in me. சத்திய ஆவியாகிய பரிசுத்த ஆவியானவரே எனக்குள் வாரும். Oh, Holy Spirit, the Spirit of truth, come within me. எல்லாரும் வாயை திறந்து சொல்லுங்கள், Everyone open your mouth and say, சத்தியமாகிய இயேசுவே எனக்குள் வாரும், Oh, Jesus, the truth, come within me. சத்திய ஆவியாகிய பரிசுத்த ஆவியானவரே எனக்குள் வாரும். Oh, Holy Spirit, the Spirit of the truth, come within me. பரிசுத்தால்மாவே வன் சக்தியாய் இறங்கணுமே,